குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, எல்லாரும் நவரங்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை பண்ணி. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு அதி அற்புதமான ஒரு வகுப்புல இருக்கோம். பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படிங்கிற பயிற்சி வகுப்புல தான் நம்ம வந்து இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான முறையில ஒரு பலன் சொல்றதுக்கு உண்டான ஒரு பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், பழகுறதுக்கே நம்ம ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த முறை அப்படிங்கிறது வந்து நிறைய விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நிறைய விதிவிலக்குகள் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு ஜோதிட முறையிலுமே. அதே மாதிரி விதிவிலக்குகள் அப்படிங்கிறது அதை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து விதிவிலக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க அதை பார்க்கும் போதே வந்து தெரியும் எந்த மாதிரி இருக்கு, கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஒரு 4வது நாள் அல்லது 5வது நாளே நீங்களே வந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதிகபட்சம் 4வது நாள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்களே ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே நீங்க வந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிதான் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? வேற யாராவது பேசுங்க, இருக்கு எனக்கு ஒரு சார். கன்ஃபர்மேஷன். இருக்கு சார். கிளியரா இருக்கு சார். ஓகே, கிளியரா இருக்கு சார். ஓகே, மகிழ்ச்சி. ஒரு ஓகே. இதுல இந்த பிரெக்னன்ட் நாடி முறை அப்படிங்கிறதுல நிறைய விதிகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க பார்க்கும் போதெல்லாம் தெரியும். அது வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க இந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை வந்து இருக்குமா ஒரு பலன் சொல்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கத்துக்கலாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கலாம். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஆரம்ப காலத்துல படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு நிறைய விதிமுறைகள் அப்படிங்கிறது புரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஜாதகங்கள் பார்க்க 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 ரொம்ப ஒரு சுலபமான முறையில அது கத்துக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நீங்களும் வந்து பார்க்க போறீங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இந்த பிருகுநந்தி நாடி முறை அப்படிங்கிறதுல தோற்றுவிச்சவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜி ராவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து தோற்றுவிச்சார். அவர் தான் வந்து இந்த கேபி ஜோதிடமும் இந்த பிருகுநந்தி நாடி முறையும் வந்து சமகாலத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. அந்த காலத்துல கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்காரு இல்லையா, அதே காலத்துல வாழ்ந்தவர் தான் அந்த ஆர்ஜி ராவ் ஐயா. அந்த இதுலயே வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒரு சமகாலத்துல 2 முறைகளும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அதை வந்து முதல்ல தோற்றுவிச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜி ராவ். நிறைய புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. இவர் வந்து கர்நாடகாக்காரர், பெங்களூரு அப்படின்னு நினைக்கிறேன். கர்நாடகாவை சேர்ந்தவர். சரிங்களா? அப்புறம் நான் வந்து கத்துக்கிட்டது அப்படிங்கிறது நிறைய ஆசிரியர்கிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா கத்திருக்கேன். எனக்கு முக்கியமான ஒரு குருநாதர் இந்த பிருகுநந்தி நாடி முறைய எனக்கு வந்து நல்ல ஒரு இருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தவர் அப்படிங்கிறது அவர் வந்து சிவதாசன் ரவி ஐயா, சித்த யோகி சிவதாசன் ரவி. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு. எனக்கு முக்கியமான குருநாதர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தான். பிருகுநந்தி நாடி நான் நிறைய இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கேன். பட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு யூஸ் ஆகல. ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. பட் அது வந்து எனக்கு ஏத்துக்க முடியாத மாதிரி கூட ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. பட் இவர்கிட்ட படிக்கும்போது நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நிறைய விஷயங்களை வந்து ஓபன் பண்ண விட்டுட்டாரு. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துக்கு பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது ஏன் உங்களுக்கு புரியும், அடிக்கடி கிளாஸ் வாய்ஸ் முடியும் போது வந்து புரியும். ஸ்கிராம்பிள் ஆகுது. சார் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் வாய்ஸ் ஆகுதா? அடிக்கடி ஸ்கிராம்பிள் மற்றவங்களுக்கு அதே ஆகுது. மாதிரி இருக்கா? சார் சார் ஆமா மற்றவங்களுக்கு அதே சார், மாதிரி இருக்கா? நிறைய வாய்ஸ். ஆமா சார், ஆமா வாய்ஸ் ரொம்ப ஸ்டக் ஆகுது. எந்த மாதிரி இருக்கு? என்ன ஆகுது? ஸ்கிராம்பிள் ஆகுது. வாய்ஸ் சார் விட்டு விட்டு உங்களோட வருது. பாடி மூவ்மெண்ட் தெரிய மாட்டேங்குது, ஸ்டக் ஆயிக்குது. எனக்கு கிளியரா இருக்கு சார். எங்களுக்கு கிளியரா நம்மளுக்கு இருக்கு கிளியரா இருக்கு சார். சார். கிளியரா கிளியரா இருக்கு இருக்கு சார். சார். எனக்குலாம் கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. அப்ப பரவாயில்ல, நீங்க நீங்க கோ நெட் ஆயிடுங்க. அப்ப நம்ம நெட் இதுல செக் பாத்துக்கலாம், பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் நெட் கிளியரா செக் தான் ரெக்கார்டிங் இருக்கு. பாத்துக்கலாம். நெட் கிளியரா செக் தான் இருக்கு. பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செக் பண்ணிட்டு நான் தான் சொல்றேன், நான் டபுள் டைம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து வருவேன். எப்பவுமே நான் சொல்லிட்டேன். நான் அதனாலதான் பார்த்தேன். இப்போ ஓகே, நான் வேற ஒரு இது ஒண்ணு நான் இது வாங்கியிருந்தேன். ரெக்கார்டிங் செக் ரெக்கார்டிங் பண்ணாம வரவே பாத்துக்கலாம். மாட்டேன். ரெக்கார்டிங் ஓகே, பாத்துக்கலாம். பரவாயில்ல 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 பரவாயில்ல. ஓகே, இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடத்துக்கு பிரம்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஆனா ஏன் வருது, அது நம்ம குருநாதர் சொன்னது மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் இப்ப நான் வந்து சொல்லி வைக்கிறேன். ஓகே. பொதுவா பிரம்மா அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும்? பிரம்மா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? படைப்பு. பிரம்மா அப்படின்னா ஒரு படைத்தல் அப்படிங்கிற தொழிலை வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு. ஓகே. ஒரு கிரியேட்டர்னு எடுத்துக்கலாமா? ஒன்றை உருவாக்குவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடம் நீங்க அப்படியே படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது என்ன தத்துவ அடிப்படையில் இருக்கு, இது என்ன கிரகமா வந்து வரும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நீங்க ஈஸியா வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். உங்களோட கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். எந்த ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது கிரககாரங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா தோன்றும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க பார்க்க போறீங்க எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து இந்த பிரெக்னன்சி நாடி முறையில வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா காரகம் பிளஸ் காரகம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விதி. காரகம் பிளஸ் காரகம். இது நான் சொல்றேன், இது மட்டும் நோட் பண்ணி வைங்க. காரகம் பிளஸ் காரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுல வந்து கிரக காரகம்னு கூட போட்டுக்கலாம். கிரக காரகம் பிளஸ் கிரக காரகம் அது ரெண்டும் சேர்ந்தா என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற வரும் அப்படிங்கறதான் ஒரு கோர் பாயிண்டா வந்து இந்த பிருகுநந்தி நாடி முறையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது இதுல வந்து கிரக காரகங்கள் அப்படிங்கிறது பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கிறத விட ஒரு சில விதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறது கூட வரும். பாரம்பரிய ஜோதிடத்துக்குரிய கிரக காரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பிருகுநந்தி நாடியில வந்து கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதெல்லாம் எப்படி வருது, இது ஏன் வருது, எந்த மாதிரி வருது அப்படிங்கறத நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம். பொதுவா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரக காரகங்கள் பிளஸ் கிரக காரகங்கள் ரெண்டுமே சேர்ந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பலன் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதான் ஒரு முக்கியமான ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப உதாரணமா சொல்றேன். இந்த உதாரணங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடைமுறையில எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு சடங்குகள் நடக்கலாம், ஒரு சம்பிரதாயங்கள் நடக்கலாம், எங்க பண்ணாலும் நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். இந்த கிரக காரகம் பிளஸ் கிரக காரகம்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து கிரக சேர்க்கைன்னு பேர். இதுக்கு ஒரு இது பிளஸ் அப்படிங்கிறது சேருதுன்னு அர்த்தம். இந்த கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஒரு காரகம் பிளஸ் காரகம் அப்படின்னு சேரும்போது வந்து ஒரு கிரக சேர்க்கையா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். அதுக்கு வந்து ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்லி வைக்கிறேன். இப்ப ஏதாவது ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியில நீங்க போகும்போது சரி, அல்லது ஏதாவது ஒரு துக்கமான ஒரு காரியத்துக்கு போகும்போது சரி, அந்த இடத்துல வந்து ஒரு அட்சதை அப்படிங்கறத போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அட்சதை போடுவாங்களா? அட்சதை எதுக்காக போடுறாங்க? ஆசீர்வாதம் போடுவாங்க. என்ன? ஓகே. என்ன சொல்லுவாங்க? அச்சதை போடும்போது என்னது, என்ன நடக்குது அங்க? ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நடக்குது. வேற சந்திரனும் குருவும் ஒன்னா இருக்கு சார். இல்ல அது கிரகத்தவே விட்டுருங்க. ஓகே, நீங்க படிச்சிருக்கீங்க. ஓகே, அது விட்டுருங்க. எதுக்காக இது பண்றோம்? ஒரு ஆசீர்வாதம் பண்றது, ஒரு வாழ்த்துறது. இதே ஒரு துக்க காரியம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு தீட்டெல்லாம் கழிப்பாங்க. இந்த 16 அதுக்கப்புறம் அந்த வருஷேந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இந்த 6 மாசம் தீட்டெல்லாம் கழிப்பாங்க. யாராவது இறந்துருந்தாங்க, அடைப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தீட்டு கழிப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஹோமம் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து இருக்கக்கூடிய பூஜைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷதை அப்படிங்கிறது போடுவாங்க. இது எல்லாருமே இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்ப நீங்க ஒரு பிருகுநந்தி ஜோதிடரா இருந்தீங்க அப்படின்னா, பிருகுநந்தி நாடி ஜோதிடரா இருக்கும்போது உங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். நீங்க அங்க எந்த மாதிரி பாப்பீங்க அப்படின்னா அங்க வந்து கிரகமா தான் வந்து பாப்பீங்க. இப்ப இதுல வந்து அச்சதையில இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சதையில என்னென்ன வந்து கலந்துருக்கு? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து கலந்துருக்கு, மஞ்சள் வந்து கலந்து. சரிங்களா? அரிசி அப்படிங்கிறது சந்திரனை வந்து குறிக்கும், மஞ்சள் அப்படிங்கிறது குரு வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். சரிங்களா? இப்ப இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது சேர்க்குது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். ஓகே, இதுல வந்து குரு பிளஸ் சந்திரன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ நீங்க ஒரு பிருகுநந்தி நாடி ஜோதிடரா இருக்கும்போது நீங்க வந்து பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ குரு சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையான தோஷங்களை வந்து போக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். புரியுதுங்களா?
அதெல்லாம் பார்ப்போம். அந்த பின்னாடி எப்படி வேலை செய்யுது, கிரகக்காரங்களுக்குள்ள உள்ள நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி வருது, எந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். புரியுதுங்களா? ஓகே. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு வெத்தலை பாக்கு போடுற வழக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப யாருக்கா ஒருத்தவங்க வந்து வெத்தலை பாக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு போடுற வழக்கம் யாருக்கா இருக்கலாம். அல்லது வெத்தலை பாக்கு ஒரு எந்த ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு அந்த மாதிரி வைக்கிறது, அல்லது பூ பழம்லாம் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கிரகமா வந்து பார்க்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு உங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதுதான். அப்போ நீங்க ஒரு மஞ்சளை அரிசி சேர்த்தும் போதே வந்து பாத்தீங்கன்னா குரு சந்திரன் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. எனக்கு வந்து இது படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்க வந்து கத்துக்கிட்டோம். நிறைய அனுபவபூர்வமா வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டோம். இதுல குறிப்பா வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர்கள் வந்து ஒரு 3 பேர் வந்து ஒரு இடத்துல இருக்கோம். நானே இன்னொரு 2 பேர் வந்து ஒரு இடத்துல மீட் பண்றோம். அப்ப வந்து ஒரு குறிப்பெடுத்தற்காக வந்து பாத்தீங்கன்னா பேனா வந்து தேடுறோம். என்கிட்ட வந்து பேனா நான் எடுத்துட்டு போனேன். நான் 1க்கு 2வது வச்சிருப்பேன். அப்போ வந்து என்கிட்ட மேல் பாக்கெட்ல வச்சிருந்த பேனா போன் எல்லாம் எடுக்கும்போது எங்கேயோ விழுந்துருச்சு. இன்னொன்னு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கீழே வச்சுட்டு வந்துட்டேன். நான் அது அநேகமா அது 3rd ஃப்ளோர்னு நினைக்கிறேன் அந்த பில்டிங். இப்போ அந்த மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவரு பேனா வச்சிருக்காரு. அவரோட இது பார்க்கும்போது அவருக்கு பேனா காணும். இன்னொருத்தர் ஆபீஸ்லயாவது பேனா இருக்குன்னு பார்த்தா அங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதுற நிறைய பேனா வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கு. அப்ப சரி, ஓகே, இதுக்கு வந்து என்ன மாதிரி அமைப்புகள் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாதத்தையும் வச்சு கண்ணோட்டமா பார்த்தோம். எல்லா ஜாதத்தையும் எடுத்துட்டு இது பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இது ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டமா நம்ம பேசணும். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது. அதை வந்து குருநார்ட்ட சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பரவாயில்ல, இதைதான் நான் வந்து மாணவர்கிட்ட நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அதுல வந்து என்ன சேர்க்கையா வந்து இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து புதன் பிளஸ் சந்திரன் சேர்க்கையா இருந்துச்சு. எல்லா ஜாதகங்கள்லயுமே புதன் பிளஸ் சந்திரன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அப்ப புதன் அப்படிங்கிறது வந்து பேனாவா இருக்கு. சந்திரன் அப்படிங்கிறது இது வந்து பகை கிரகம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறேன். இது ஏன் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப அந்த அந்த இடத்துல ஒரு பேனா இல்ல, எங்கிட்டயும் இல்ல, அவர் என்னோட நண்பர்கிட்டயும் இல்ல, இன்னொரு நண்பர்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, 3 பேர்கிட்டயுமே இல்ல. ஆபீஸ்ல இருக்கிற பேனா வந்து பாத்தீங்கன்னா எழுதல. இப்போ என்னோட ஜாதகத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி புதன் சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அவரு ஜாதகத்திலே அதே மாதிரி இருக்கு, இன்னொரு ஜாதகத்திலே அதே மாதிரி இருக்கு. குருநாட்ட சொன்னோன்னே ரொம்ப ஒரு ஷாக்கா இருந்துச்சு. இதைதான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அதான் என்னோட முதல் பதிவா வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டான். Facebookல வந்து நான் எழுதி வச்சிருப்பேன். இந்த மாதிரி புதன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்களுக்கு வந்து பேனா வந்து எழுதுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போயிடும், அல்லது வந்து இவர் யாரா பேனா வாங்கிட்டு கொடுக்காம போயிடுவாங்க. அந்த மாதிரி கூட சில சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கறத நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். Facebookல போட்டிருக்கேன். நான் பாக்குறேன், நான் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இதுல தோற்றுவிச்சவர் அப்படின்னா ஆர்ஜி ராவ் ஐயா. இதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அவரோட புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயே போயிட்டு இது பார்க்கும்போது எனக்கு ஜோதிடம் வருமானு கேட்கும்போது உனக்கு எல்லாம் எல்லா பிளஸ்ஸிங்குமே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளஸ் பண்ணியிருக்காரு. நல்லா வருவேன்னு சொல்லிட்டு அவரு அவரோட ஜாதகத்துல எல்லாம் எழுதி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இன்னும் நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். இதான் ஒரு சின்ன விளக்கம். இதுல பாருங்க, இந்த பிருகநந்தி நாடி ஜோதிடத்துக்கு பிரம்ம ஜோதிடம் அப்படிங்கிற பேர் இருக்கு. பிரம்மா அப்படிங்கிறது படைத்தல், அது ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருவாயிருக்கு. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் உங்களுக்கு கிரகமாவே தான் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. இதுல பாருங்க, இதுல முக்கியமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது காரகம் பிளஸ் காரகம், அதாவது கிரக காரகங்கள் ஒன்றுக்கொன்று சேரும் போது என்னென்ன வகையான பலாபலன்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு நடக்கும் அப்படிங்கிற அமைப்புல பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இதோட இது ஸ்டாப் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில விதிகள் அப்படிங்கறத பார்ப்போம். வெயிட் பண்ணு. சார் அது காரகம் பிளஸ் காரகம்ங்கிறது போட்டிருக்குல்ல சார், அது இனிமேல் தானே பார்ப்போம், கரெக்டுங்களா? அதெல்லாம் பார்ப்போம். இப்ப நம்ம சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சார். காரகம் தான் எப்படி வேலை செய்யுது எல்லாமே பார்ப்போம். இது எப்படின்னா, இப்போ இந்த குரு பிளஸ் சந்திரன் நம்ம சொன்னோம் இல்லையா? குரு பிளஸ் சந்திரன் சொன்ன அச்சதையில வந்து இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை என்னன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே என்னென்ன மாதிரி கிரக சேர்க்கையில இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நீங்களே பார்ப்பீங்க. நம்ம பாக்குறது மட்டும் கிடையாது, நீங்களே வந்து பாப்பீங்க. நீங்களே நிறைய விஷயங்கள் வந்து பாப்பீங்க, எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கறத வந்து பாப்பீங்க. சரி, அதெல்லாம் பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம். அதை பத்தி யோசிப்பேன். சரிங்களா? ஓகே.
பொதுவா வந்து எந்த ஒரு ஜோதிட முறை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு ஜோதிட முறை இன்னும் எதிர்காலத்துல இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஜோதிட முறை வரலாம், ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு ஜோதிட முறை வரலாம், அல்லது இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட ஒரு ஜோதிட முறை வரலாம், அல்லது ஒரு நாளானுக்கே கூட ஒரு ஜோதிட முறை வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அத்தியாவசியமா ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற 7 ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த அடிப்படையில நீங்க ஒரு ஜோதிடம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் 100 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஜோதிட முறையா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க எப்ப ஒரு ஜோதிட முறை வந்தாலும் சரி, எந்த ஜோதிட முறையை பத்தி பேசினாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். அதுல இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிட முறை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒண்ணு வந்து ராசி. இது வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்மெண்டா இருக்கக்கூடியது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம கல்லு வேணும், மண்ணு வேணும், செங்கல் வேணும், தண்ணி வேணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே கட்டடம் அப்படிங்கிறது கட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜோதிட முறைக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு வந்து ராசி, இதுக்கப்புறம் கிரகம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பாவம். இதுலயே வந்து ராசி அப்படிங்கிறது ராசி காரகத்துவங்கள். ராசி மட்டும் சும்மா எனக்கு 12 ராசி தெரியும், எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா காரகத்துவங்கள்லாம் வந்து இருக்கு. ஒவ்வொரு ராசி வந்து என்னென்ன மாதிரி வந்து கொடுக்குது, என்னென்ன காரகத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை வச்சுதான் வந்து வருது. அப்ப ராசி அப்படிங்கிறது ராசி காரகத்துவம் அப்படிங்கிறது இதுல வந்து அடங்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, இப்ப ராசி தானே, ராசி காரகத்துவம் தானே, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இன்னும் நிறைய நீங்க பாப்பீங்க. இதுல வந்து சில முக்கியமான விதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல அது எப்படி எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணோம், எந்த மாதிரி அதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் கிரகம் அப்படிங்கிறது இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ராசிங்கிறது வந்து மொத்தம் 12 ராசி. இப்ப யாராவது ஒருத்தர் 12 ராசி கேட்டா அவங்க வந்து எப்படியோ மாத்தி மாத்தியாவது ஒரு 12 ராசி வந்து சொல்லி விட்டுருவாங்க. இப்ப கிரகம் அப்படின்னா கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகம் அப்படிங்கறத அவங்க சொல்லிடுவாங்க. எல்லா ஜோதிடருக்குமே இது வந்து தெரியுது. இப்ப ஆனா இருந்தாலும் இந்த பலன் பார்க்கிற முறை அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த கிரக காரகத்துவங்கள் எந்த அளவுக்கு யாருக்கு வந்து அதிகமா தெரியுதோ அவங்க வந்து அதிகப்படியான ஒரு பலன் சொல்ற முறையை நம்ம வந்து நடைமுறையில வந்து பார்க்க முடியுது. இப்ப ஒரு ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, சார் அவர்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், ஒரு 4 பலன், 5 பலன் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு சில ஜாதகத்தை பார்த்தேன் ஒரு 50 பலன் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அமைப்புல யாருக்கு வந்து இந்த ராசிக்காரத்துவம் சரி, இந்த கிரகக்காரத்துவம் சரி, பாவகாரத்துவம் சரி, யாருக்கு அதிகப்படியா தெரியுதோ அவங்க அதிகப்படியான பலாபலன்கள் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரா வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த பிருகுநந்தி நாடி முறை இந்த நான் ஒரு 5வது நாள் ஒரு 7வது நாள்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஜாதகம் எடுத்தீங்கன்னா ஒரு 20 பலன் நீங்க அப்படியே கடன்னு பேச ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு இருக்கும். பார்ப்போம் அதெல்லாம் எந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் மட்டும் என்னன்னு நான் சொல்லி வைக்கிறேன். அப்போ ஜோதிட சாஸ்திரத்துக்கு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது ராசி, கிரகம், பாவம். இது வந்து ராசி காரகம், அதுக்கப்புறம் கிரக காரகத்துவங்கள், அப்புறம் பாவ காரகத்துவங்கள். இதுதான் வந்து இன்றியமையாத ஒண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 4வதா இருக்கக்கூடியது ராசியில ஒரு கிரகம் வந்து நின்னுச்சுன்னா என்ன பலன். இது வந்து ராசி பிளஸ் கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. இப்போ ராசி பிளஸ் கிரகம் அப்படின்னா அது எப்படி எந்த மாதிரி வரணும் அப்படின்னா இப்ப மேச ராசியில் சூரியன் இருந்தால், இதே வந்து மேச ராசியில் சந்திரன் இருந்தால், மேச ராசியில் செவ்வாய் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பார்க்கக்கூடியது இந்த ராசி பிளஸ் கிரகம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் கிரகம் பிளஸ் கிரகம். கிரகம் பிளஸ் கிரகம் அப்படிங்கிறது நம்ம குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிரகங்கள் சேர்க்கும் போது என்ன வகையான பலாபலன்களை ஒரு ஜாதகருக்கு வந்து வழங்குது, அது நல்ல பலனா இருக்கா, தீமையான பலனா இருக்கு, அது எந்த மாதிரி பலனா இருக்கு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த கிரகம் பிளஸ் கிரகம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரு வந்து சந்திரனோட சேர்ந்தா என்ன பலன் கொடுக்குது, குரு வந்து செவ்வாயோட சேர்ந்தா என்ன பலன் கொடுக்குது, குரு செவ்வாயை பார்த்தா என்ன பலன் கொடுக்குது, குரு வந்து சுக்கிரனை பார்த்தா என்ன பலன் கொடுக்குது, குரு சனியை பார்த்தா என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கிரக சேர்க்கையில அடிப்படையா வச்சு ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்தாலும் சரி, அது கூட சேர்ந்தாலும் சரி, சில 2 கிரகத்துக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய காரகத்துவங்களை பரிமாறிக்கொள்ளும் அப்படிங்கிற சில விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. முக்கியமான விதியே வந்து அதுதான். சரிங்களா? இது வந்து 5வது ஸ்டெப்பா வந்து வருது. இதுக்கப்புறம் 6வது ஸ்டெப் அப்படிங்கிறது பாவம் பிளஸ் கிரகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பாவம் கிரகம் அப்படின்னா பாவம் பிளஸ் கிரகம் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது ஜோதிட சாஸ்திர அடிப்படையில ஒரு இப்ப 3ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணும், 3ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா என்ன பண்ணும்,
5ஆம் பாவத்துல குரு இருந்தா என்ன பண்ணும், 10ஆம் இடத்துல இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகம் பிளஸ் கிரகம் அப்படிங்கிறத இந்த பாவம் பிளஸ் கிரகம் இந்த பாவத்துல இந்த கிரகம் இருந்தா என்ன பண்ணுது. இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து இப்ப 7ஆம் பாவத்துல சூரியன் இருந்தா மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி சொல்லி வைக்கிறாங்க இல்லையா. இப்ப இதே வந்து 7ஆம் பாவத்துல சனி இருந்தால் பகு கலத்திரம், 7ஆம் பாவத்துல ராகு இருந்தா அந்த மாதிரி பகு கலத்திரம், நிறைய திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் அவங்க விதிகள் எல்லாம் சொல்லி வைக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதிகள்லாம் வந்து இந்த பாவம் பிளஸ் கிரகம் இந்த பாவத்துல இந்த கிரகம் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்காங்க. சரிங்களா. இதுக்கப்புறம் 7வது வந்து பாத்தீங்கன்னா பாவம் பிளஸ் பாவம். இதுல வந்து பாவம் பிளஸ் பாவ அதிபதி. இது வந்து பாவம் அப்படிங்கிறத பாவ அதிபதினு கூட எடுத்துக்கலாம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இப்ப லக்னாதிபதி வந்து 2ல் இருந்தால் என்ன பலன் கொடுக்குறாரு, லக்னாதிபதி வந்து 3ல் இருந்தா என்ன பலன் கொடுக்குறாரு, லக்னாதிபதி 5ல் இருந்தா என்ன பலன் கொடுக்குறாரு, லக்னாதிபதி 10ல் இருந்தா என்ன பலன் கொடுக்குறாரு. அதை பத்தியான பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது இதுதான். இது வந்து ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு அடிப்படை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த ராசிக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அது நம்ம இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா அது நிறைய இருக்கு. அது தனி மெத்தட் எல்லாமே வந்து இருக்கு. அதை நம்ம எக்ஸ்ட்ரா கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா நம்ம இது பண்ணிக்கணும். சரிங்களா. அதை பத்தி யோசிக்க வேணாம். பட் இது வந்து இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த பிருகுநந்தி நாடி முறையில என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசி அப்படிங்கிறத பார்ப்போம், கிரகம் அப்படிங்கிறத பார்ப்போம், இந்த பாவம் பார்க்க மாட்டோம், அப்புறம் ராசி பிளஸ் கிரகம் அப்படிங்கிறத பார்ப்போம், கிரகம் பிளஸ் கிரகம் அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் இங்க பாருங்க, இது வந்து 1 2 இதுக்கப்புறம் 3 இது வந்து 4 மொத்தம் 7 ஸ்டெப்ல இந்த 4 ஸ்டெப் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே வந்துடும். நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க, நீங்களே வந்து பேச ஆரம்பிப்பீங்க. இப்ப ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்கும்? அப்போ ஒரு ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு கட்டமைப்பு என்ன, அது எந்தெந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்படுது அப்படிங்கிற எல்லா வகையான நுணுக்கங்களுமே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிருகுநந்தி நாடி முறை படிச்சீங்க அப்படின்னா. ஈஸியா இருக்குமா? யாரா பேசுங்க சார். சரி, யாரா பேசுங்க. ஈஸியா ரொம்ப இருக்குமா கஷ்டமா? ஈஸியா ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். சரிங்களா. இது வந்து ஒண்ணு. இதுதான் வந்து எந்த ஒரு ஜோதிட முறை எடுத்தீங்கனாலும் அதுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் அப்படிங்கிறது. இதுல வந்து 4 முறைகள் அப்படிங்கிறது பயன்படுது. ஒண்ணு ராசி காரகம், கிரக காரகம், அதுக்கப்புறம் ராசியில கிரகம் இருந்தா என்ன பண்ணுது, இதே அது எந்தெந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பொதுவா வந்து இப்ப குரு வந்து சனி வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப குரு வந்து மகரத்துல இருக்கு அல்லது குரு வந்து கும்பத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அது எப்படி நம்ம பலன் பார்க்கணும், எந்த மாதிரி பலனா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் பலாபலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒண்ணு. இதுல வந்து இதுக்கப்புறம் ஆட்சி எல்லாம் பார்ப்போம். ஒரு கிரகம் வந்து ஆட்சியா இருந்தா என்ன பண்ணும், அதுக்கப்புறம் உச்சமா இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறது விஷயங்கள் அப்படிங்கறது பார்ப்போம். ஆட்சியில இருந்தா என்ன பண்ணும், ஆட்சி உச்சம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் பரிவர்த்தனை அப்படிங்கறத பார்ப்போம். இதுல வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறது வரும். இதுக்கப்புறம் ஆட்சி உச்சம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒரு கிரகம் வந்து மேஷத்துல வந்து சூரியன் உச்சம், இதே மாதிரி மேஷத்துல வந்து சனி நீச்சம், இதே மாதிரி துலாத்துல வந்து சனி உச்சம், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல நீச்சம், இந்த மாதிரி நம்ம ஆட்சி உச்சம் பாக்குறோம் இல்லையா. அதுக்கு சில வகையான வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப செவ்வாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து மகரத்துல வந்து உச்சம், கடகத்துல நீச்சம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த பலன்கள் எப்படி நம்ம வந்து பார்க்கணும், எந்தெந்த மாதிரி அமைப்புல நம்ம வந்து பார்க்கணும், அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வேல்யூ நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது இதுல வந்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் பரிவர்த்தனை. இப்ப பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்னன்னா, 2 கிரகங்கள் வந்து தங்களோட வீடுகளை வந்து மாற்றிக்கொள்ளுதல் வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா. இப்ப உதாரணமா வந்து ஒரு குரு வந்து சனி வீட்டுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். மகரமா இருக்கலாம் அல்லது கும்பமா இருக்கலாம். அதே மாதிரி இப்ப குரு வந்து இப்ப பாருங்க, பரிவர்த்தனைக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன் தெரியாதவங்களுக்கு. ஓகே. இப்ப இங்க பாருங்க, இங்க வந்து சனி இருக்காருன்னு வச்சுக்கலாம், இங்க வந்து குரு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இது வந்து இது வந்து சனியோட வீடு, இது வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீடு. 2 கிரகங்கள் தங்களுடைய வீடுகளை வந்து பரிமாறிக்கொள்ளுதல். இந்த ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தோட வீட்டுல இருக்கிறது, அந்த கிரகத்தோட வீட்டுல இன்னொரு கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது அது பரிவர்த்தனை யோகமா வந்து சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரு அப்படிங்கிறது சனியோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சனி வந்து பாத்தீங்கன்னா குருவோட்ல இருக்கு. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா பெரும் அப்படிங்கிற அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பரிவர்த்தனை அப்படிங்கிறதும் இங்க நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம்
வக்ரம்னு பார்ப்போம். இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ரகசியமான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து உதவும். நிறைய ஏதாவது ஒரு வகையா நம்மளுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கப்புறம் திடீர் இழப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். அது பார்ப்போம் அந்த பரிவர்த்தனைனா என்ன பண்ணும், அது ஏன் வந்து நம்ம ஜாதகத்துல பரிவர்த்தனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் வக்ர கிரகம் அப்படிங்கிறது இருக்கு. வக்ரம் நம்ம பார்ப்போம். கிரக வக்ரங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது வக்ர கிரகத்துக்கு சில வகையான பார்வைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வக்ர கிரகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பார்வைகள் வந்து மாறுபடும். எந்தெந்த மாதிரி பார்வையா இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். அது எந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கணும், எந்த இடத்துல வலிமையா வேலை செய்யும், எந்த இடத்துல எகென்ஸ்டா வந்து வேலை செய்யும், எந்த இடத்துல ரொம்ப சாதகமா வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி பல அமைப்புகள் அப்படிங்கிறது வக்ரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க போறது பேசிக்கா இருக்கக்கூடியது அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் பிருகுநந்தி நாடி முறையில லக்னம் அப்படிங்கிற ஒன்னை வந்து நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். ராசி கட்டத்தை மட்டுமே வச்சுதான் நம்ம பலாபலன்கள் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்ப்போம். பிருகுநந்தி நாடி முறையில லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கவே மாட்டோம். லக்னத்துக்கு பதிலா வேற சில விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இப்ப லக்னம் அப்படின்னா என்னது? லக்னம் அப்படிங்கிறது எதுக்காக வந்து பயன்படுத்தப்படுது ஜோதிட சாஸ்திரத்துல? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. லக்னம் வந்து உயிர் தானுங்கய்யா. லக்னம் உயிர். சரிங்களா? ஓகே. லக்னம் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அது பரவாயில்ல. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கலாமா? ஒருத்தர் வந்து மிதுன லக்னமா இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்ப இது மிதுன லக்னம்னு இருக்கு. அப்ப இது வந்து 1ஆம் இடம்னு எடுத்துக்கலாமா? இது 2ஆம் இடம் எடுத்துக்கலாமா? 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், இது 8, 9, 10, 11, 12 அப்படிங்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றதுக்கு இந்த 12 பாவங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வந்து நம்ம இதை வந்து லக்னத்தை எடுத்துக்கிறோம். வேற எதுக்கா பயன்படுத்துறோமா? லக்னம் அப்படிங்கிறது நம்ம வந்து தலை அப்படின்னு சொல்லிடுறோம், அவங்களோட சிந்தனைன்னு சொல்லிடுறோம், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே நம்ம லக்னம் அப்படிங்கறத சொல்லிடுறோம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதா? இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அங்கிருந்தானே தொடங்குது அப்படிங்கிற மாதிரி. அதான லக்னம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிருகுநந்தி நாடி முறையில லக்னம் அப்படிங்கிற ஒரு விதிகள் வந்து பயன்படுத்த மாட்டோம். பட் வேறு மாதிரி சில அமைப்புல அதை வந்து பயன்படுத்தும். லக்னம் இதுல பயன்படுத்த மாட்டோம். இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், லக்னம் இதுல பயன்படுத்தலாம்னா எப்படி நம்ம பலாபலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி இருக்குமா? தோணுமா? யாருக்கா தோணுமா தோணாதா? தோணும் சார். இது நார்மலா இருக்குங்க, அந்த மாதிரி ஃபீலிங் வரும். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, ஓகே. இதுல வந்து குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா கிரக காரங்கள் தான் நம்ம வந்து முக்கியத்துவமா நம்ம வந்து பார்க்கணும். இப்ப பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து அப்பாவை பத்தி பாக்கணும்னா என்னென்ன பார்ப்பாங்க? 9ஆம் வீடு பார்ப்பாங்க. 9ஆம் வீடு வந்து அப்பா ஸ்தானம். அதுக்கப்புறம் காரகிரகம் வந்து பாத்தீங்க 9ஆம் அதிபதி வந்து பார்ப்பாங்க. சூரியன் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த பிருகுநந்தி நாடி முறையில அப்பாவை பத்தி பார்க்கணும் அப்படின்னா சூரியனை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். இப்ப சூரியன் ஒரு ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். சூரியன் எங்க இருக்கு, சந்திரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஓகே, இங்க ராகு கேது அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லி வைக்கிறேன். இப்ப இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா, இவங்க அப்பாவை பத்தி பார்க்கணும், இவங்க அப்பா வந்து என்ன கேரக்டர்ல இருப்பாங்க, எந்தெந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியனை தான் வந்து பாத்தீங்கன்னா லக்னமா வச்சு வேலை செய்யும். ஆனா லக்னம் அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்ல மாட்டோம். அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன கேரக்டர்ல இருப்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க, என்னென்ன வகையான நடவடிக்கைகள் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே நம்ம பாக்குறதுக்கு இந்த சூரியன் அப்படிங்கிறது இது வந்து 1ஆம் இடமா வச்சு நம்ம வந்து பார்ப்போம். இதுல இருந்துதான் வந்து அந்த கிரகச்சேர்க்கைகள் அதுக்கு சில பார்வைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். முடிஞ்சா நம்ம இன்னைக்கு பார்ப்போம், இல்லாட்டி நம்ம நாளைக்கு பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ சூரியனை பத்தி பார்க்கும்போது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1ஆ வச்சு நம்ம பார்ப்போம். சூரியனை வச்சு பார்க்கும்போது இவங்க அப்பாவை பத்தி பார்க்கணும், இவங்க மாமனார் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கும்போது இவங்க அப்பா வந்து சூரியனா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறாரு. இதே மாதிரி இவங்க மாமனார் வந்தாலும் சூரியனா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வார். அப்ப அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், முழுமையா பார்க்கணும் அப்படின்னா
இந்த சூரியன் இருக்கக்கூடிய வீடு தான் வந்து பாத்தீங்கன்னா 1வது வீடு அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கணும். இதே மாதிரி இவங்க அம்மாவை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப சந்திரன் அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது இதுதான் வந்து 1வது வீடா வந்து வேலை செய்யும் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இதே வந்து இப்ப இங்க ஓகே, உதாரணமா இங்க வந்து குரு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் வந்து குரு. குரு அப்படிங்கிறது ஜாதகரை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். குரு அப்படிங்கிறது ஜாதகரை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். இதே மாதிரி சனி அப்படிங்கிறது ஜாதகருடைய கொடுப்பினை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். குரு அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும், சனி அப்படிங்கிறது ஜாதகருடைய கொடுப்பினை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். இதெல்லாம் இன்னைக்கு புரியாட்டி கூட பரவாயில்ல, நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனா சொல்லி வைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்காக நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா மற்ற முறைகளுக்கும் இந்த முறைக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது என்ன, இதன் மூலியமா நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சாவே நீங்க ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா வர முடியும். அதுக்காக தான் இதை சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்ப இதுல பாருங்க, ஜாதகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஜாதகர் அப்படிங்கிறது குருவை வச்சு நம்ம வந்து பேசுவோம். அப்ப இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்க வந்து வேலை செய்யும். குரு அப்படிங்கிறது ஒன்னா வந்து வேலை செய்யும். இதுல இருந்துதான் நம்ம வந்து அந்த பார்வைகளெல்லாம் நம்ம எண்ணுவோம். அது சில மெத்தட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இது புரிஞ்சுது இல்லையா எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு? புரியுதுங்க. ஓகே, இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த சுக்கிரன் அப்படின்னா பொதுவா வந்து மனைவி காரகன் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன். பிருகுநிதி நாடி முறையில மனைவி குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப அவங்க மனைவி வந்து எந்த மாதிரி இருப்பாங்க, எந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சுக்கிரன் எங்க இருக்கோ அந்த இடம் வந்து ஒன்னா மாறி. புரியுதுங்களா? சூரியனை பத்தி அவங்க அப்பா பத்தி பார்க்கும்போது இது லக்னம் அப்படிங்கிறது இதுவா மாறல. பட் ஆனா அந்த மாதிரிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அது சூட்சுமான முறையில வந்து அதை நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிக்கும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்போ சூரியன் அப்படிங்கிறது இவங்க அப்பாவை பத்தி பார்க்கும்போது மிதுனம் அப்படிங்கிறது 1ஆம் இடம் ஆயிருது. இதே மாதிரி இவங்க அம்மாவை பத்தி பார்க்கும்போது சந்திரன் அப்படிங்கிறது 1ஆம் இடம் ஆயிருது. இவர் ஜாதகரை பத்தி பார்க்கும்போது குரு அப்படிங்கிறது 1ஆம் இடமா ஆயிருது. இவங்க மனைவி பத்தி பார்க்கும்போது இந்த இடம் வந்து மாறிடுது. அப்ப லக்னம் அப்படிங்கிறது இங்க வந்து இல்ல அப்படின்னாலும் லக்னம் வந்து இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொள்ளுது. அப்ப இந்த பிருகுநிதி நாடி முறை அப்படிங்கிறது நான் ஒரு பதிவு கூட ஒண்ணு போட்டிருப்பேன். 9 வகையான லக்னங்கள் வந்து இதுல வந்து செயல்படுது, ஒரு மறைமுகமா செயல்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு நான் பதிவு பண்ணிருக்கேன். அது பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியுது இல்லையா? இதுல லக்னம் அப்படிங்கிறது டைரக்டா வந்து பயன்படாது. இதுல வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே நம்ம வச்சு பலாபலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுல இந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தான் இது வந்து கொடுத்து வச்சிருக்கேன். புரியுதுங்களா? புரியுது ஓகே, சார், புரியுது. இதுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுது இல்லையா? இதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய இப்ப இந்த லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க வந்து ராசின்னு எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் நவாம்சம் வந்து குறிப்போம். அதுக்கப்புறம் சோடச வர்க்கங்கள் நம்ம கொடுப்போம். இப்ப நவாம்சம், அதுக்கப்புறம் தசாம்சம், அப்புறம் துவாதசாம்சம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம அதுல நிறைய அப்படியே உட்பிரிவா நம்ம போயிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வந்து வந்துரும் ஒரு சிலருக்கு. இப்ப இத்தனை வர்க்கம் எதுக்கு, இது எதுக்காக நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க தெரியாம கூட இருக்கலாம். நிறைய பேர் இது எதுக்கு அப்படிங்கிற கூட இருக்கலாம். ஒரு சில ஜாதக புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு சோடு நல்லா பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? பட் பலன் பார்க்கும்போது வந்து அது அந்த அளவுக்கு வந்து அவங்க எதுக்கு எதுன்னே தெரியாத மாதிரி கூட அவங்க வந்து இருக்கு. அந்த மாதிரி சில விதிகள் அப்படிங்கிறது இருக்கு. பாரம்பரிய ஜோதிடத்துல நிறைய விதிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய விதிகள் அப்படியே பாத்தீங்கன்னா அது அப்படியே ரொம்ப ஒரு பூதாகர மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நூல்ல வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நூல்ல வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும், இன்னொரு நூல் வந்து வேற மாதிரி இருக்கும். 5ஆம் பாவத்துல வந்து இப்ப ஏதோ ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு நூல் நல்லா சொல்லியிருக்கும், இன்னொரு நூல் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கும். ஏன்னா நூல்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு காலகட்டத்துல எழுதப்பட்டவை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு அந்த முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த நூல்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு காலகட்டங்கள்ல இயற்றப்பட்டவை. இப்ப வந்து இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இப்ப இந்த காலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற காலம்னு வச்சுக்கலாம். நம்ம வாழ்ந்திருக்கோம் ஒரு 30 வருஷம் முன்னாடி எடுத்துக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப செல்போன் எல்லாத்துட்டையுமே இருந்துச்சா? 30 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் எல்லாத்துட்டையும் இருந்துச்சா? ஒரு சிலர் மட்டும் வச்சிருந்தாங்களா? ஒரு சிலர் மாத்திரம் வச்சிருந்தாங்க. வரல சார். ஒரு சிலர் மட்டும் வச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் இருக்கிறவங்க தான் வச்சிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த காலகட்டத்துல ஒரு இருந்தவங்ககிட்ட போயிட்டு இப்ப இதெல்லாம் போன் காமிச்சோம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி போன் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன கொஞ்சம் அப்டேட் ஆகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க?
இப்ப யாராவது குழந்தைகிட்ட நாங்க இந்த மாதிரி டெலிபோன்ல இது பண்ணிதான் பேசினோம், அது வந்து இது மூலியமா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? ₹1 காயின் எல்லாம் போட்டு பேசியிருக்கோம் அந்த மாதிரி சொன்னா அவங்க நம்புவாங்களா? எஸ்டிடி பூத்தே இப்ப நிறைய இடத்துல வந்து இல்ல, ரொம்ப இதாயிருச்சு. அப்படித்தானே? எஸ்டிடி பூத் எங்களுக்கு இருக்கு. தனியா எஸ்டிடி பூத் அப்படிங்கிறது ஒரு தனியா ஒரு இது இருந்துச்சு. கால் ஏதாவது போன் பண்ணணும் அப்படின்னா அங்கதான் வந்து போய் போன் பண்றது அந்த மாதிரி இருக்கும். யாராவது ஒரு வீட்டுல போன் இருக்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கூப்பிடணும்னா அவங்க வீட்டுல நம்பர் கூப்பிட்டு அவங்க கால் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் வர்ற மாதிரி வந்து இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, நினைச்சா நம்ம 24 ஹவர்ஸ் எப்ப வேணாலும் வந்து பேசலாம். புரியுங்களா? இப்ப நிறைய ஃப்ரீ வேற பண்ணி விட்டுட்டாங்க, குறிப்பிட்ட சார்ஜ் போட்டா பரவாயில்ல. அந்த காலத்துல எல்லாம் பில் 6000 7000 எல்லாம் வரும். புரியுங்களா? டேட்டா எல்லாம் காசு. 1 GB வந்து 249 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் நான். 1 GB டேட்டா 249 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். இப்ப எவ்வளவு டேட்டா வந்து ஃப்ரீ இப்போ ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1 GB மாதிரி போயிட்டு இருக்கு சார். இப்போ இந்த ரேட்டுக்கே ஒரு நாளைக்கு ஃபுல்லா 1 GB மாதிரி போகுது. அதுக்கு மேலேயே போகுது, நிறைய 2 இருக்கு. GB 3 GB எல்லாம் அன்லிமிட்டடாவே போகுது. யோசிச்சு பாருங்க, அன்லிமிட்டடா கூட இருக்கு. 5G எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அன்லிமிட்டடா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. புரியுங்களா? அப்ப காலம் மாறுதலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜோதிட விதிகள் அப்படிங்கிறது மாறுது அப்படிங்கிறது சில விதிகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இதுவும் பிருகுநிதி நாடியிலும் சில வகையான அனுபவம் மூலியமா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். அதே மாதிரி அமைப்புகள் இந்த பிருகுநிதி நாடி முறையிலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விதிகள் அப்படிங்கிறது உங்க அனுபவத்துல நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து அதை கத்துக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அது எளிமையா இருக்கும். இது ஏன் வந்து வருது, இது எதுக்காக வருது, இது எந்த இடத்துல இதை வந்து பயன்படுத்தலாம், இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நுட்பமா இருக்கும். அதுல விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எக்ஸாக்டா நீங்க பார்த்து பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் திருமண பொருத்தத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு ஜோதிட முறையை நீங்க பார்க்கவே முடியும். திருமண பொருத்தத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிருகுநிதி நாடி மாதிரி டக்குன்னு ஒரு பார்த்தோன்னே இது பொருந்துமா பொருந்தாதான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பார்ப்போம், அது எப்படி வேலை செய்யுது என்ன மாதிரி அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம். ஸ்பெசிபிக்காம சில வகுப்பு இருக்கு, திருமண பொருத்தத்துக்கு ஸ்பெசிபிக்கா சில வகுப்பு வரப்போகுது. ஏன்னா அது வந்து அதை பத்தி மட்டுமே இருக்கும். இதுல ஒரு ஜாதகத்தை வந்து எந்த மாதிரி பார்க்கலாம், அதுக்கு மேட்ச் ஆகுமா என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு சில ரூல் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அதை நான் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். பிளஸ் வந்து திருமண பொருத்தத்துக்குமே தனியா ஏன்னா ஒரு 10 days 12 days அப்படிங்கிறது வரும். சரிங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல நிறைய மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அப்படிங்கிறது கூட இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஆண்களுக்கு தனியான ஒரு வகுப்பா வரும், பெண்களுக்கு தனியான ஒரு வகுப்பா வரும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட பேச முடியாது, பெண்கள்கிட்ட பேச முடியாது, ஒரு சில விஷயங்கள் ஆண்கள்கிட்ட பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது. அதனால அது தனியா பிரிச்சிருவோம். அந்த மாதிரி தான் வந்து கிளாஸே வரும், ஃபியூச்சர்லி அந்த மாதிரி தான் வரும். பாப்பா அதெல்லாம் நான் இன்டிமேட் பண்றேன். சரிங்களா? இதெல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதை பத்தி யோசிக்கலாம். அப்ப திருமண பொருத்தத்துக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து லக்னம் அப்படிங்கிறது சூட்சுமமா செயல்படுது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் 4வதா பயன்படுத்துறது கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். கோச்சார கிரகங்களை வச்சு பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த காலம் வந்து நன்மையா இருக்கும், எந்தெந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்துல சேரும் போது இவங்களுக்கு நல்ல ஒரு காலம், பொற்காலம் நல்லா இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். எந்த மாதிரி இதுல பதவி உயர்வுலாம் வரும், எந்த மாதிரி இடத்துல வந்து வீடு வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இதுல வந்து தசாபுத்தி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க மாட்டோம். தசாபுத்தி அப்படிங்கிறத நம்ம இந்த பிருகுநிதி நாடி முறையில தசாபுத்தி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்து பார்க்க மாட்டோம். எப்படி நம்ம லக்னமே நம்ம பாக்குறது இல்லையோ, லக்னம் நம்ம பாக்குறோமா இதுல பிருகுநிதி நாடி முறையில? பாக்குறது இல்ல. பாக்குறது கிடையாது. அதே மாதிரி தசாபுத்திகளும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். தசாபுத்திகள் அப்படிங்கிறதே பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம பலன் சொல்லுவோம், நிறைய பலன் சொல்லுவோம். ஒரு பாரம்பரிய ஜோதிடர் சொல்லக்கூடிய பலனை விட அதிகப்படியான ஒரு பலன் சொல்லுவோம். புரியுங்களா? அவங்க பாட்டுக்கு எத்தனை வேணாலும் சொல்லட்டும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்தோம், அல்லது அவங்க நம்மளை விட அதிகமா கூட பலன் சொல்லிட்டோம், அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. பாரம்பரிய ஜோதிடர்கள் வந்து பலன் சொல்றதுக்கு டைம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து கால்குலேஷன் போடணும், இப்ப அந்த எல்லாமே பார்க்கணும் இல்லையா? ஒரு ஜாதகம் போட்டுட்டு கணிக்கணும், இதுக்கப்புறம் அதுல தசாபுத்தி எப்படி இருக்கு, என்னென்ன பாதசாரத்தில் இருக்கு, எல்லாமே வந்து கணிதங்கள் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க கணிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றது கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுல விட ஒரு சுலபமான ஒரு முறையில வந்து நம்ம வந்து பலாபலன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா தான் இந்த கிளாஸே வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கு. சரிங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிச்ச சப்ஜெக்ட், அதையும் நான் சொல்லிடுறேன்.
அதனால நீங்களே பாப்பீங்க எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பாப்பீங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் சொன்னதுல கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது புரியாம இருக்கா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்க. இது பேசிக்கா தான் நான் சொல்லியிருக்கேன். புரியாட்டி கூட பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லுங்க எது புரியலன்னு கூட சொல்லுங்க. சார் சார் அந்த நான் கேட்கலாமா சார்? அந்த கேதுவும் ஓகே. ராகுவும் காரகத்துவம் என்ன சார்? மத்த அது சூரிய பாப்போம், அதெல்லாம் சந்திரன். பின்னாடி பாப்போம். சரி சரி. அதெல்லாம் ஏன்னா பாப்போம். Wait, சூரியன்னா wait, அப்பா, அதெல்லாம் வரும். குருனா ஜாதகர், நீங்க அதனால கேட்டேன். இல்ல சார், நான் அது இன்னும் சப்ஜெக்ட்டுக்கே வரல சார். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் உறவு முறைகள்லாம் என்ன, எந்தெந்த மாதிரி வரும், எது எதுக்கெல்லாம் இதை பார்க்கணும், எல்லாமே நம்ம பார்ப்போம். ரைட், வந்துடும். ஓகே. இது வரைக்கும் சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் சார். இது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பனாதான் நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம வந்து கத்துக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்லி வை. ஓகே மேடம், யாரு பேசினது வேற? சொல்லுங்க மேடம். சார் இப்ப தசா புக்தியும் வந்து பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்க, லக்னமும் பார்க்க வேண்டாம்னு ஆமா. சொன்னோம். இது ஒரு புது மெத்தட் தான். ஆனா இந்த கோச்சாரம் அடிப்படையில சொல்லும் போது அது பெர்ஃபெக்ட் அப்படி நடக்குது சார். வந்துடும் பாருங்க, நீங்க பாப்பீங்க. ஏன்னா நான் நடக்குதா பாரம்பரிய இல்லையா? ஜோதிடர். ஓகே. ம். போக போக அந்த பாப்பீங்க, அதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பாப்பீங்க. நீங்க பாப்பீங்க. ஓகே. வெயிட் பண்ணு, எல்லாமே பலன் பாப்பீங்க. ஓகே. நீங்க ஒரு ஐயா ஜாதகத்துக்கு வந்து பேசலாங்களா? பாத்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பலன் வந்து சொல்லுவீங்க. நல்ல காரகத்துவம் தெரிஞ்சா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இது பண்ணீங்க அப்படின்னா, ஓரளவு தெரிஞ்சீங்க அப்படின்னா, ஓரளவு நம்ம சொல்றத ஓரளவுக்கு அது கத்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 30 பலன் சொல்லலாம். பரவாயில்லையா? நல்ல மெத்தடா எப்படி? ஒரு ஜாதகத்தை வாங்கணும்னே பல பலன்னு சொன்ன ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? படபட கண்டிப்பா படபடன்னு நல்ல அப்படியே இந்த மெத்தட். சோளப்பொரி மாதிரி வெடிக்கிறது. கண்டிப்பா நல்ல மெத்தட். சார் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். வேற அது யாரோ பேசுறீங்க? அது கட்டம்லாம் போடுறது எப்படி ஐயா? எனக்கு தெரியாது, இதுதான் பேசிக். அதெல்லாம் நீங்க அப்படியே கவனிங்க. ஒண்ணுமே இதுல ஒண்ணுமே தெரியாட்டி பரவாயில்ல, ஜோதிடமே தெரியாட்டி பரவாயில்ல, நீங்க வந்தீங்கன்னா கத்துக்கலாம். ஓகே ஓகே. சரி, நீங்க அப்படியே வாங்க. நம்ம என்ன சொல்றோம் வாங்க. புரியலன்னா நீங்க அப்படியே அமைதியா கவனிங்க. கடைசியில கேளுங்க, எந்த மாதிரி எது புரியல, எந்தெந்த இடத்துல புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா போதும், ஈஸியா வந்து கத்துக்கணும். வீடியோ இப்ப புதுசா வர்றவங்க என்ன அப்படின்னா, வீடியோ வந்து மறுபடியும் ஒரு டைம் பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அட்டன் பண்றோம், நாளைக்கு ஒரு டைம் பாத்துட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, அதை பத்தி பரவாயில்ல. சரி, இதுல வேற ஏதாவது புரியாம இருந்தா சொல்லலாம். சார் இந்த கேஸ்ல ஆட்சி உச்சம் சொன்னீங்க, நீச்சமும் அதுலயே அடங்குங்களா இல்ல அது இதுல பார்க்க வேண்டாங்களா? ஆட்சி உச்சம் நீச்ச அதெல்லாம் பார்ப்போம். ஆட்சி உச்சம் நீச்ச அதுல வந்துடும். அதை நான் சொன்னேன் இல்லையா, உதாரணம் சொல்லும் போது சொன்னேன் இல்லையா, மேஷத்துல வந்து சனி நீச்சம், சூரியன் உச்சம், அந்த மாதிரி ஆட்சி உச்சம் நீச்சம் எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் திஸ் ஃப்ரெண்ட்லி நியூட்ரல் அண்ட் எனிமி அந்த அது பார்ப்போம். அது கொஞ்சம் சூட்சுமா பார்ப்போம் சார். அது பார்ப்போம். Okay. கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு அதுல, கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு தான் பார்ப்போம். Okay, எந்த sir. மாதிரி அதெல்லாமே பார்ப்போம். ஓகே சார். ஓகே, அதுல பெருசா நம்ம இது பார்க்க வேணாம், அதுல பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அது சிம்பிளா முடிஞ்சிடும். நான் சரி. சொல்றதை வச்சு சிம்பிளா நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. சரிங்களா? சரி. அதை பத்தி யோசிக்க வேணாம். பட் இந்த சார் இதுல விஷயங்கள், இந்த சாரம் பாப்போமா சார்? சாரெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓ. சாரெல்லாம் பார்க்க மாட்டேன். சாரமும் பார்க்க மாட்டேன். ஓகே, சார் சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, சொல்லுங்க. சார் இதுல நவாம்சம் சொல்லுங்க. கட்டம் பார்க்க மாட்டோமா சார்? பார்க்க மாட்டேன், கண்டிப்பா பார்க்க மாட்டேன். ராசி கட்டை மட்டும் வச்சே நம்ம பலாபலன் சொல்லலாம். ஓகே சார். ஜாதகர் வந்து ஆனா பெண்ணான்னு தெரியணும், பெண்ணான்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா வயது, ஏன்னா என்ன இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறக்காக. இப்போ ஒரு சும்மா ராசி கட்டை மட்டும் போட்டு இப்போ ஒரு 5 வயசு குழந்தை ஜாதகம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே 5 வயசு குழந்தை ஜாதகம் அது என்ன பண்ணும்? விளையாட்டு பண்ணிட்டு இருக்கோம், குறும்பு பண்ணோம், வால் பண்ணோம், அந்த மாதிரி தானே பண்ணோம். ஆமா சார். அதே மாதிரி இருக்காது இல்லையா? இப்ப 50 வயசு இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணும், அதை பார்க்கணும். அது எந்த மாதிரி இருக்கு, அது என்ன வகையான அமைப்புல வந்து கொடுக்குது, இது நல்ல அமைப்பா இருக்கா இல்ல தீமையான அமைப்பா இருக்கா, எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். அது பார்த்துட்டு அதுக்கெல்லாம் இது இருக்கு. எல்லாத்தையும் அதுக்காக ராசியை வச்சு ஸ்ருதி யுத்தி பேதம்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் ராசி கட்டத்தை வச்சே பார்த்துடலாமா சார்? எல்லாமே பார்த்துடலாம்.
அதை வச்சே பாத்திரலாம். அதுக்கு அந்த ஸ்ருதி யுத்தி பேதம்னு சொல்லுவாங்க. எந்தெந்த எதை வந்து நம்ம சேர்த்து சொல்லணும், எதெல்லாம் நம்ம குறைச்சு சொல்லணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஓகே சார். அதெல்லாம் பார்ப்போம். நன்றி. சார் சொல்லுங்க, வேற யாரோ பேசுறீங்க, சொல்லுங்க சார், வேற யாரா பேசுறீங்க? ஓகே, இப்ப இந்த அளவுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த அளவுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுது சார், ஓகே, புரிஞ்சுது. இது புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இது பேஸ் அப்படிங்கறத வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த திரிகணந்தி நாடி முறையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வகையான கிரக பார்வைகள் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்கு. இப்ப பாரம்பரிய ஜோதிடத்துல இந்த ஸ்பெஷல் பார்வையெல்லாம் இருக்கக்கூடிய கிரகம் வந்து என்னென்ன ஸ்பெஷல் பார்வை? இப்ப செவ்வாய் வந்து இந்த எல்லா கிரகமுமே 7ஆம் இடத்தை வந்து பாக்குது. இதுக்கப்புறம் சொல்லுங்க. செவ்வாய் நாடி அப்படிங்கிறது 4, 4 7, 7 8 4 7 சிறப்பு 4 பார்வையா 7 இருக்கு. 8 குரு 5, 7, சனி வந்து 9. 3 7 10. ஆமா, சனி வந்து 3, 3 7, 7 10. சனி வந்து ஆமா 1 5. குரு வந்து 1 5 9 7 9. ஓகே, சரிங்களா? இப்ப இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுல வந்து 8 வகையான பார்வை இருக்கு. எல்லா கிரகத்துக்குமே இந்த 8 பார்வை இருக்கு. இந்த ராகு கேதுக்கு மட்டும் ஸ்பெஷல் பார்வை இருக்கு, அது பார்ப்போம். ராகு கேதுக்கு மட்டும் அது வேற மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதே மாதிரி பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள்ல வந்து இப்போ ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா 3 7 11 வந்து பாக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுல அந்த மாதிரி பார்வைகள்லயும் சில முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த மாதிரி பார்க்காது, அது பார்ப்போம், அது எப்படி வந்து பாக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ராகு கேதுகள் இதுக்கு வேற மாதிரி சில அமைப்புகளை வந்து பாத்தீங்கன்னா பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல போறது அதே தான். அதுல வந்து மாற்று கருத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் அது சில சூட்சுமான அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மொத்தம் 8 வகையான கிரக பார்வைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒவ்வொரு கிரகத்துக்குமே 8 வகையான கிரக பார்வைகள் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்குது. எப்படி பாக்குது, எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வரும். இதுக்கு சில வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சில வேல்யூ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உதாரணமா சொல்லணும்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தை படிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தை படிக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப எந்தெந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்கு இப்போ இருக்கக்கூடியது? இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1வது அதாவது ஒரு 5வது படிக்குதுன்னு வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 5வது படிக்குது. வேற என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்கு? இந்த 5th கிரேட்ல இருக்கக்கூடியது என்னென்னலாம் இருக்கு? இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கையா? சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல். சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. இன்டர்நேஷனல். ஓகே, இது ஒரு 5th படிக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. ஓகே, அது சமச்சீர் கவுட்னு சொல்லியாச்சு. ஓகே, அதான் மெட்ரிக். மெட்ரிக் இல்ல, ஸ்டேட் சிலபஸ் இருக்குங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, அது இருக்குங்க. வேற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து அதிகமான ஆப்ஷன் கிடைக்குமா, இவங்களுக்கு அதிகமான ஆப்ஷன் கிடைக்குமா, இவங்களுக்கு அதிகமா ஆப்ஷன் கிடைக்குமா, இவங்களுக்கு அதிகமா ஆப்ஷன் கிடைக்குமா? இன்டர்நேஷனலுக்கு அதிகமா ஆப்ஷன் கிடைக்கும் சார். ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்ப இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன். இதனால இது ஏதாவது வந்து கவர்மெண்ட்டை பத்தி பேசுறாங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஆப்ஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு உண்டான நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நல்லா புரியுங்களா? இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இதே மாதிரி ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு குழந்தை படிக்குது, 5வது 5th கிரேட் படிக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. இதோட சில வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு சார். அந்த மாதிரிதான் இதுலயும் அந்த மாதிரிதான். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்ப்போம். இது ஏன் வந்து வருது, எந்த மாதிரி வருது அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டோட நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா போதும். மனசுல வந்து அதை வந்து ஆழமா வந்து பதிய வைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சு. புரியுங்களா? மொத்தம் எத்தனை பார்வைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு? 8 பார்வைகள். 8 வகையான கிரக பார்வைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுக்கு நான் எழுதிக்கோங்க. இதே ஆர்டர்ல எழுதிக்கோங்க. இது இன்னொன்னு எழுதணும்னா இங்க பாருங்க, 1
அதுக்கப்புறம் 2 5 9 3 7 11 12 8 வந்துருச்சான்னு பாருங்க. இது எழுதிக்கோங்க, அப்படின்னாதான் உங்களுக்கு புரியும். இத வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா 1 5 9 3 7 11 2 12 அப்படிங்கிற ஒரு ரூலா வந்து சொல்லி வச்சிருவாங்க. இந்த ரூலா வந்து சொன்னதுனாலதான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இது என்ன நடக்குது அங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. இது ஒரு ரூல் பாத்தீங்கன்னா, இந்த பிருகுநாடி இப்ப இந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க இதுல பாருங்க, இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த பிருகு நாடியும் நந்தி நாடியும் சேர்ந்துதான் இந்த பிருகுநந்தி நாடி வந்து உருவாகுது. பிருகு நாடி பிளஸ் நந்தி நாடி. பிருகு நாடியும் நந்தி நாடியும் சேர்ந்துதான் வந்து இந்த பிருகுநந்தி நாடியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிருகு நாடி வச்சு பலன் பார்க்கும் போதும் அங்க ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. நந்தி நாடி தனியா பார்க்கும்போது சில வகையான டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அவங்களுக்கு பலன் பார்க்கறதுக்கு ரொம்ப அக்யூரேட்டா வந்துச்சு. அதனால அது வந்து பிருகுநந்தி நாடி ஜோதிடமா வந்து பாத்தீங்கன்னா அது வடிவமைச்சிட்டாங்க. நந்தி நாடியோட விதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதை பத்தி நம்ம பார்ப்போம், வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். இல்லாட்டி நீங்க ஜென்ரலா புரிஞ்சுட்டீங்கன்னா கூட போதும், அதை பத்தி யோசிக்க வேண்டாம். சரிங்களா? மொத்தம் எத்தனை கிரக பார்வைகள் இருக்கு? 8 8 கிரக பார்வை. இதுல வந்து 1 5 9 3 7 11 2 12 அப்படிங்கறதா இது வந்து சொல்ற முறையே இந்த மாதிரிதான் வந்து சொல்லி வைப்பாங்க. அதை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இது வந்து வலிமை அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வரும். அந்த வலிமையோட அளவு அதெல்லாம் நம்ம ஜாதகம் நம்ம போட்டுட்டு நம்ம சொன்னோம்னா சௌரியமா இருக்கும். நாளைக்கு பார்ப்போம் எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. நம்ம நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கு ஒரு வலி இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அது நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஏன் வந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, நாடி ஜோதிடம் அப்படின்னு ஏன் வந்து பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாடி அப்படின்னா தேடுதல்னு அர்த்தம். நாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நாடினா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நாடினா வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் அந்த மாதிரி கூட அர்த்தம் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வந்து நாடி அப்படின்னா தேடுதல் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோம். இப்ப ஆரம்ப காலத்துல எல்லாத்துக்குமே வந்து ஜாதகம் பாக்குற வழக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஜாதகம் பாக்குற வழக்கமே கிடையாது. ஏதோ ஒரு நல்ல காரியம் அந்த மாதிரி இருந்தா மட்டும் பாப்பாங்க. போய் ஒரு ஜோசியர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சார் மத்தவங்க மியூட் பண்ணுங்க சார், டிஸ்டர்ப் ஆகுது. மியூட் பண்ணிக்கோ. ஓகே. ஆரம்ப காலத்துல ஜாதகம் பாக்குற வழக்கம் கிடையாது. அதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் ஜாதகம் எழுதுற வழக்கமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு ஆடி மாசம், ஒரு பௌர்ணமி அப்போ, அல்லது அமாவாசைக்கு 3வது நாள், பௌர்ணமிக்கு ஒரு 5வது நாள், பௌர்ணமிக்கு 7வது நாள், இந்த மாதிரி ஒரு இது எந்த மாசம் மட்டும் சொல்லி வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆடி மாசம், ஒரு அமாவாசை, அல்லது அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி, இந்த மாதிரிதான் அவங்க குறிப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பான். டைம் அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்ப இதை வந்து ஏதோ ஒண்ணு அவங்க மனசுல வச்சுக்குவாங்க. எழுதி வைக்கிற வழக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்கிறதுலாம் தெரியாது. பட் இந்த மாசம் அந்த காலண்டர் எல்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரியும். இப்ப இது அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப யாராவது ஒரு அந்த பஞ்சாங்க கர்த்தாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பஞ்சாங்க ஒரு சிலர் மட்டும்தான் அந்த ஓலைச்சுவடிகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பான். ஓலைச்சுவடிகள் அந்த பஞ்சாங்கம் பாக்குற ஒரு சில குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும் அதை வந்து வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து இந்த குழந்தை பிறந்திருக்கு, இது ராமசாமி மகன் அல்லது குப்புசாமி மகன், இந்த மாதிரி ஒரு பேரை வந்து சொல்லி அங்க வந்து ஒரு குறிப்பா வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்க இந்த இந்த டேட்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து பாத்தீங்கன்னா இவங்க நோட் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப ராமசாமியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பு வச்சுக்குவாங்க. அல்லது குப்புசாமி மகன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி 2 பேர்த்தோட பேரும் அப்படிங்கறத எழுதி வச்சிருவாங்க. இது வந்து அந்த ஒரே கட்டு தான் இருக்கும். பெருசா அந்த காலத்துல எல்லாம் வந்து பிரதி எடுக்கிற வழக்கம் எல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த பிரதி எடுக்கிறது, இந்த பஞ்சாங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப இதா தான் இருக்கும். சுவடிகள் யாராவது பார்த்திருக்கீங்களா? சுவடிகள் ஜோதிடமா சொல்ல ஏதோ அந்த எழுதப்பட்ட சுவடிகள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஜாதகம் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா,
இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எஸ் சார். பார்த்துருக்கோம் சார். ஓகே. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த பஞ்சாங்கங்கள் எல்லாமே இந்த ஓலைச்சுவடிகளை கட்டுக்கட்டா இருக்கும். இப்ப இந்த கட்டா அப்படின்னா இங்க தூக்கி அந்த இது இருக்கும். இப்ப போய் அங்க குழந்தை பிறந்துச்சுன்னு போய் அங்க சொல்லி வச்சுட்டாங்க. இவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்களா? இங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்களா? இவருக்கு எப்ப போய் பார்ப்பாங்க? இவருக்கு இங்க குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பேர் கீர் ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இங்க நோட் பண்ணியாச்சு. இப்ப இவருக்கு யாரோ ஒருத்தர், இப்போ ஒரு ராம்குமார்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவருக்கு எப்ப போய் பேரெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு, இவருக்கு எப்ப போய் ஜாதகம் பார்ப்பாரு? கல்யாணம் செய்யறதுக்கு பார்ப்பாங்க, இல்ல படிக்கிறதுல. கல்யாணத்தப்ப போய் பாக்குற வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவருக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 25 வயசுல இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 25 வயசு அடுத்தடுத்த வருடங்களுக்கு கூட பஞ்சாங்க மாதிரி அவங்க இந்த ஓலைச்சுவடிகள் கட்டுக்கட்டா பரன் மேல வந்து போட்டு வச்சிருவாங்க. கட்டுக்கட்டா பரன் மேல போட்டு வச்சிருவாங்களா? அப்படிதானே இருக்கும். ஏதாவது ஒரு பழசா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கே ஒரு பயன்படாத பொருளா இருந்துச்சுன்னா தூக்கி மேல போட்டு வச்சிருவோம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து போயிட்டு எந்த வருஷம் எந்த இது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்னு வச்சுக்கோ. இப்ப இந்த இது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த இதான்னு சொல்லி அவங்க ஏதாவது வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தேடி போய் அவங்க பாக்குறது, தேடி போய் கேட்கிற வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்க போய் உடனடியா எடுத்து அவங்க பார்க்க முடியாது. எடுத்து அவங்க போய் கட் பண்ணலாம், பிரிச்சு போய் இது பண்றாங்க இல்லையா? இந்த மாதிரி அவங்க தேடி எடுத்து தர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இது வந்து ஒண்ணு. இதே மாதிரி கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சதா சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். கிரகங்கள் அப்படிங்கிறது சுத்திக்கிட்டே தானே இருக்கு. அதை சுத்திக்கிட்டே இருக்கு, ஓயாம வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்காது. சும்மா எல்லாம் ஒரு இடத்துல இருக்குல்ல, அது பாட்டுக்கு அதோட ஆக்ஷன்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை இந்த கோச்சார கிரகங்கள் ஒவ்வொன்றும் போய் தேடி நாடி போய் இருக்கும்போது என்னென்ன வகையான பலாபலன்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு சாராரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கிறான். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இதோட பேஸ் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா நாடி ஜோதிடம்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரிங்களா? இது வந்து புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இதுதான் வந்து பேஸா இருக்கக்கூடிய சில விதிகள் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் பேஸ். இதை வச்சுதான் நம்ம தினசரி நம்ம பலாபலன்கள் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல முக்கியமா இருக்கக்கூடியது மொத்தம் 4. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராசி, இதுக்கப்புறம் கிரகம், இதுக்கப்புறம் ராசி பிளஸ் கிரகம், கிரகம் பிளஸ் கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து பார்ப்போம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி, உச்சம், நீச்சம், அதுக்கப்புறம் இந்த பரிவர்த்தனை பார்ப்போம், வக்ரம் பார்ப்போம், கோச்சார கிரகங்கள் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னாவே போதும், நிறைய பலாபலன்கள் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈஸியா இருக்குமா, கஷ்டமா இருக்கும்? ஈஸியா இருக்கா? இப்ப நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. நான் பேசுற ஸ்பீடு, நான் பேசுற ஸ்லாங்கு இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க, அதுக்காக சொல்றேன். புரியுதுங்களா? இதே மாதிரி சொன்னா புரியுமா உங்களுக்கு? புரியுதுங்க சார், புரியுதுங்களா? ஓகே ஓகே சார். வேற ஏதாவது குழப்பம் இருந்தா சொல்லலாம், இல்ல கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னா கூட ஸ்லோவா போலாம். ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜ்ல நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருப்பேன், அதுக்காக தான். இந்த அளவுக்கு சொன்னா ஓகே தானே? இதே மாதிரி ஸ்பீட்ல போனா ஓகே தானே? ஓகே சார். ஓகே, சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சில விதிகள் அப்படிங்கறத பார்ப்போம். ஒரே சார், பிருகுநாடிக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் புக் இப்போ இருக்கா சார்? மேடம் வரும் மேடம், இருக்கு. சார் எழுதின புக் எல்லாம் இருக்கு, நீங்க தேடி பாருங்க மேடம். ஒரு சில புத்தகங்கள் கிடைக்க மாட்டேங்குது. புத்தகம் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் படிச்சீங்கன்னா பெஸ்ட் மேடம். புத்தகத்தை இப்ப போய் படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் ஒரு டைம் பாத்துருங்க, அதுக்கப்புறம் எந்த புத்தகம் வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு வந்து புரியும். இப்ப நீங்க போய் புத்தகத்தை போய் தொட்டீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரும். சரிங்களா? அதனால இப்போதைக்கு தொடாதீங்க தயவு செய்து, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரிங்களா? ஓகே. பொதுவா வந்து
இப்போ ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு 2 கிரகம் மட்டும் உதாரணத்துக்கு நான் போட்டு வைக்கிறேன். அந்த கிரக சேர்க்கைன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்பு பகை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அதை கூட எழுதி வச்சுக்கோங்க. நட்பு பகை இந்த கிரக சேர்க்கையில நட்பான 2 கிரகம் சேர்ந்தா என்ன பலன் வரும், அதுக்கப்புறம் எதிரியான 2 கிரகம் சேர்ந்தா என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதை ஸ்பெசிபிக்கா பிரிச்சு நம்ம பார்த்துருவோம். அதை பத்தி யோசிப்பேன். சரிங்க, ஓகே ஓகே. இப்போ ஒருத்தருக்கு வந்து மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்குன்னு வச்சுக்கலாம். மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கு அப்படின்னா இதுல பாருங்க, இவரோட பார்வைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 1, 5, அப்புறம் 9, அப்புறம் 3, 7, 11, அப்புறம் 2, 12 அப்படிங்கிற 8 பார்வைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8 வகையான பார்வைகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல சூட்சுமம் அப்படிங்கிறது 8 பார்வை அது வந்து பார்க்கும், பார்க்காமலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல சில நுட்பங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த நுட்பங்கள் புரியாதனாலதான் இந்த 8 பார்வை தானே எல்லா கிரகம் எல்லாத்தையுமே பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசிட்டு போறக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு மூல காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சு. பிருகுநந்தி நாடி முறையில 8 வகையான கிரக பார்வைகள் இருக்கு, இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல ஸ்பெசிபிக்கா சில ரூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபில்டர் அப்படிங்கிறது பண்ண முடியும். புரியுதுங்களா? அது எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போறீங்க, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறீங்க அப்படி வச்சுக்கலாம். உள்ள போயிட்டீங்க, ஓகே, உங்களெல்லாம் முன்னாடி எல்லாம் வரவே இருக்கிறாங்க, உள்ள போயிட்டு இருக்கீங்க. போனதுக்கு அப்புறமா உங்க கண்ணுல முதல்ல யார் படுவாங்க? ரிலேஷன்ஸ் ஐயா. வேற? முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும். அவன் முன்ன வரவே இல்லை, அவங்க உட்காரவே இல்லைங்க. மாப்பிள்ளையே அவங்க உட்காரவே இல்லை. முன்னாடி வரவேற்பாளர்களை பார்ப்போம் சார். வெல்கம் பண்றவங்க, ஸ்டேஜ் பாப்போம். வெல்கம் பண்றவங்க பார்த்துட்டு உள்ள போயிட்டீங்க. இப்போ உள்ள போறீங்க. இதுதான் இது ஒரு மண்டபங்க. இது வந்து ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கோங்க. இங்க இருந்து உள்ள போயிட்டீங்க. இன்னும் மாப்பிள்ளை இதே வரல. இந்த இடத்துல ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னும் வரவே இல்லை. நீங்க போய் முதல்ல யார தேடுவீங்க? நீங்க யார பாப்பீங்கன்னு இல்லை, யார தேடுவீங்க? அந்த பெற்றோர்கள் அப்பா அம்மா யாரு ரொம்ப லேஸ்னா அவங்க கிட்ட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மாவை பொண்ணு, பொண்ணோட அப்பா அம்மா, ஏன்னா மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தேடுவோம் சார். இவங்க பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் இங்க இருந்துருவாங்க சார். பொண்ணோட அப்பா அம்மா எல்லாம் இங்க இருப்பாங்க. இவங்க இந்த வரவேற்பு சார் நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை தேடுவோம் சார். நம்ம அவங்களா வந்திருக்காங்களா, இவங்க வந்திருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸை தேடுவோம், ரிலேட்டிவ்ஸ் தேடுவோம். ரொம்ப முக்கியமா நம்ம மேல அன்பா யார் இருக்காங்களோ அவங்களை போய் தேடுவாங்க. என்ன ஏதுன்னு கேட்பேன் இல்லையா? அதே மாதிரி ஸ்பெசிபிக் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து வேலை செய்யும். புரியுதுங்களா? அந்த கான்செப்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா செயல்படும். அது புரியாம தான் இத்தனை பார்வை இருக்கா, இதனாலதான் என்னால பலன் சொல்ல முடியலன்னு சொல்றதுக்கு அது முக்கியமான ஒரு மூல காரணம். சரிங்களா? ஓகே. ஒரு பந்தியில போயிட்டு நீங்க சாப்பிட உட்காடுறீங்க, ஒரு கறி விருந்துனே வச்சுக்கலாம். கறி விருந்துன்னு வச்சுக்கலாம், ஒரு சைவ விருந்துன்னு வச்சுக்கலாம். அல்லது கறி விருந்து சொன்னாதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா சைவத்துல எல்லாம் வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. நீங்க 2 அப்பளம் கட்டிங்கனாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதே கெடா விருந்தெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கரண்டி வைக்கிறதுக்குன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. மூஞ்சி பார்த்து தான் வைப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு சில விருந்துகள்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அட்டன் பண்ணவங்க எல்லாம் விட்டுருங்க. அதை பத்தி யோசிக்க வேண்டாம். சைவமா இருந்தா அது விட்டுருங்க, பரவாயில்ல. இப்ப இதே ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த அளவுக்கு கவனிப்பீங்க? ஒரு லைனா இப்ப இவர் ரொம்ப இருக்கு, ஒரு பந்தி போட்டிருக்கு, இங்க போயிட்டு இருக்கு, இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்காரு. ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பந்தி பெருசா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்களே போய் எடுத்துட்டு போய் பரிமாறுவீங்களா இல்லையா? நீங்களே எடுத்துட்டு போய் அவங்க ஸ்பெஷல் கேர் சார் சாப்பிட்டீங்களா, அப்படிங்கிற மாதிரி பண்றீங்க இல்லையா? அதே மாதிரியான விதிகள் அப்படிங்கிறது இந்த கிரக பார்வைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உங்களுக்கு புரிதலுக்காக தான். சரி, இது எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கறதுக்காக நான் இப்பவே யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்க எதிரி வந்துட்டாரு, உங்க எதிரி ஒரு சண்டை போடுறவர் வந்துட்டு இருக்காரு, நீங்க வந்து ஒரு சமையல் பரிமாறிட்டு இருக்கீங்க. நீங்க அவர் போய் பந்தியில கொண்டாரு, நீங்க போய் பரிமாறுவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவோம். பரிமாற மாட்டோம் சார், பரிமாற வச்சுட்டு மாட்டோம். போயிருவீங்க. அவர் ஏதாவது சாம்பார் கேக்குறாருன்னா வேற யாராவது ஒருத்தர் கொடுத்து விடுவீங்க. கரெக்டா? ஆமா சார். இதே மாதிரி இப்ப உங்க நண்பர் வந்துட்டாரு, உங்க ரொம்ப உறவினர் வந்துட்டாரு, இப்ப உங்களே அதே மாதிரி தானே கவனிப்பாரு. எஸ் சார். அப்படிதானே? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து சண்டை. இவங்க சரி பையன் பொண்ணே வேண்டாம் விட்டுருங்க. இவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. இவர் பண்றது அவருக்கு பிடிக்கல, அவர் பண்றது இவருக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இப்போ ஒரு அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்க தம்பி கிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க வீட்டுல 3 பேர் தான் இருக்காங்க. இவருக்கு போய் ஒரு தகவல் வந்து பாஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அம்மா ஒரு மூலியமாவோ தகவல் வந்து அப்பா மூலியமா? ஐயா அம்மா அம்மா தான் இருக்காங்க. மூலியமாவோ எங்க வீட்டுல 3 பேர் தான் இருக்காங்க சார். அம்மா மூலியமா தகவல் தரும். ஆமா, சரிங்களா? இப்ப அம்மா மூலியமா ஒரு மீடியேட்டரா இங்க வந்து பாத்தீங்கன்னா தகவல் வரும். இது இவர் டைரக்டா சொல்ல மாட்டாரு, இங்க வந்து வரும். இதே மாதிரி இவருக்கு போய் ஒரு தகவல் சொல்லணும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா இங்க இருந்து அங்க போகும். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ ஒரு நட்பா இருந்தா எந்த மாதிரி இருக்கும், இதே பகையா இருந்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பரிவர்த்தனை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கும். பரிவர்த்தனை அப்படிங்கிறது நிறைய ஒரு ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் இவருக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டமா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பரிவர்த்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துதான் பலன் அப்படிங்கிறது சொல்லணும். புரியுங்களா? பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா பூர்வ ஜென்ம கடன்கள் அப்படிங்கறது வச்சுட்டு வந்திருக்கணும். பூர்வ ஜென்ம கடன்கள் அப்படிங்கிறது இருக்காம, அதனால அதை தீர்க்கறதுக்காக இங்க வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். டெப்தா சப்ஜெக்ட் இருக்கு. பட் உதாரணம் மட்டும் சொல்லி வைக்கலாம். இது வந்து ஒண்ணு. இதுல பாருங்க 8 கிரக பார்வைகள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த சந்திரனுக்கு எப்படி வரும்னு மட்டும் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். இப்ப சந்திரன் வந்து சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். சந்திரனுக்கு எப்படி கிரக பார்வை வரும்? எல்லா என்னென்ன பார்வை, எந்தெந்த ராசி பார்க்கும்? 1, 5, 9. கன்னி, தனுஷு, சிம்மம். ஒண்ணு, சரி, மேஷம். கன்னி, ஃபர்ஸ்ட். ஓகே. தனுஷு, 1, மேஷம். அடுத்து வந்து துலாம். ம். அடுத்து 3, 7 துலாம். இது அது வரும். கும்பம். அப்புறம் வந்து சிம்மம். இது 11. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் 2, 12. 2, 12. கன்னி கடகம். ஓகே. ஓகே. இது வந்து 2, இது 12. மொத்தம் 8 பார்வைகள் இருக்கு. இதுக்கு வலிமை எல்லாம் நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். இதுக்கு இது வலிமையான பார்வை என்ன, பலவீனமான பார்வை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அது நாளைக்கு வந்துடும். அதை பத்தி யோசிக்க வேணாம். இந்த ஹோம் ஒர்க்கா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த வீட்டை வந்து பாக்குது, ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு பொட்டி வந்து போட்டுருங்க. இப்ப சூரியன்னா சூரியனுக்கு தனியா ஒரு ராசி சக்கரம் அமைச்சிட்டு, இப்ப இது குரு போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இந்த இடத்துல சூரியனு, இதே மாதிரி இந்த இடத்துல சந்திரனு, இதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், இதுக்கப்புறம் புதனு, குரு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ராகுக்கு இதுக்கு மட்டும் எழுதாதீங்க. ராகுக்கு இதுக்கு மட்டும் பார்வை வேண்டாம். நாளைக்கு பார்ப்போம். அது ஏன்னா கொஞ்சம் சிறப்பு பார்வைகள் அப்படிங்கிறது இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா வரும். அதனால அதை வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. குறிப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மொத்தம் 7 கிரகத்துக்கு, இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த மாதிரி 7 கிரகத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சுக்கும். அமைக்க முடியுமா? இதுல ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்குமா? இதுல ஏதாவது கன்ஃபியூஸ் எழுதலாம். அமைக்க முடியுமா? ஹோம்ஒர்க் கொடுத்தா தயவு செய்து பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா போதும். கடைசியில நீங்க பலன் சொல்லும் போது பாருங்க, உங்க 2 நாள் நீங்க பலன் சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறேன். நான் தள்ளி நின்னுக்குவேன். நான் போர்டு சைடே இருக்க மாட்டேன். ஜாதகம் வரைவேன். நீங்க சொல்ற ஜாதகம் நான் வந்து வரைஞ்சிருவேன். அதுக்கு அல்லது வேற யாராவது ஒரு ஜாதகம் வரைவாங்க. அதுக்கு நான் தள்ளி நின்னுக்குவேன். நீங்க தான் பலன் சொல்லணும். ஐயா ரெடியா?
அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னா நான் சொல்ல ஹோம்ஒர்க் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த ஜாதகம் போட்டாலும் பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா சரிங்க, சொல்லுங்க. ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம். ஐயா ம் ஐயா இது சொல்லுங்க. கிரகங்கள் ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு சில இடத்துல 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும். அப்ப என்ன பண்றதுங்க ஐயா? எத்தனை நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எத்தனை கிரகம் இருக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு எழுதுங்கன்னு சொன்னேன். புரியலைங்களா? இப்போ ஒரு ஜாதகத்துல 9 கிரகம் எழுதி வச்சிருக்கீங்க அப்படித்தானே? இதுல லக்னம் அப்படிங்கிறது நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படித்தானே? ராகுக்கு எது விட்டுருங்கன்னு சொல்லியாச்சு. பேலன்ஸ் எத்தனை கிரகம் இருக்கு? 7 கிரகம் இருக்கு ஐயா. அப்ப 7 கிரகத்துக்கு குரு அப்படின்னா குருவுக்கு ஒரு கட்டம் போட்டாச்சு. இந்த மாதிரி இப்ப சந்திரன்னா சந்திரனுக்கு வந்து இப்ப இது வந்து சந்திரனை இங்க உள்ள வச்சுட்டோம். இதே மாதிரி செவ்வாய்க்கு தனியா ஒரு கட்டம் போட்டு அது எந்தெந்த இடத்துல பாக்குதுன்னு பாருங்க. ஓகே, புரியுது புரியுது. இப்போ அது 7 ஏன் கட்டத்தை வந்து இந்த அமைக்க மாதிரி சொல்றீங்க. சொல்ற அப்படின்னா, இது ஏன் வந்து இந்த மாதிரி சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி பழகுனீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா இது எப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து எளிமையா புரியும், சுலபமா அதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக தான் சொல்லுவீங்க, சும்மா சொல்லல. இதுல ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இது வந்து சொல்லி வைக்கிறான். ஈஸியா இருக்கும். நாளைக்கெல்லாம் பாப்பீங்க. இதுக்கு அந்த கிரக வலிமை எல்லாம் நம்ம கொடுப்போம். எந்தெந்த மாதிரி இருந்தா எப்படி, என்னென்ன மாதிரி இருந்தா எப்படி, எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். எத்தனை கிரகம் சேர்ந்திருந்தாலும் நம்ம பலன் பார்ப்போம். 8 கிரகம் சேர்ந்திருந்தாலும் பலன் பார்ப்போம். அது எப்படி பார்க்கணும், அதுக்குள்ள சில மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வேற. புரியுங்களா? இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இன்னைக்கு இப்ப இந்த ராசி கட்டத்தை வச்சு என்ன பார்த்திருக்கோம்? இதுல பார்வை ராசி கட்டத்தை வச்சு என்ன பார்வைகள் அவ்வளவுதான். ஆமா, ராசி கட்டத்தை வச்சு எப்படி நம்ம பலன் பார்க்கணும் அப்படிங்கிற சில முறைக்கு வந்துட்டீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லையா? இது எல்லாத்தினாலையும் பண்ண முடியுமா? ஐயா புதுசா வந்திருக்கீங்க. அதுக்கு பார்வை, கிரக பார்வைன்றது சரியா எனக்கு தெரியறது புரியல. அது கிரக பார்வைகள் பாருங்க, 1 5 9 3 7 11 2 12 இதுதான் கிரக பார்வைகள். இதுக்கு வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கலாம். மேஷத்துல இருக்கு அல்லது எந்த வீட்டுல வேணாலும் இருக்கலாம். இதுக்கு 1 5 9 எதெல்லாம் பாக்குது, இந்த பார்க்காத இடத்துல இப்படி டிக் பண்ணி வச்சிருக்கு. இது மட்டும் வச்சுக்கோ சார். மத்தவங்க மியூட் பண்ணுங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் வெங்கட்ராமன் சார் மியூட் பண்ணிக்கோங்க. சார் வெங்கட்ராமன் சார் மியூட் பண்ணுங்க சார். கூடுமான வரைக்கும் உங்க சைடு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுக்கலாம். ஒரு கணிதம் நம்ம போடுறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நம்ம ஒரு சார்ட்டவே நம்ம எடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். இப்ப நம்மளுக்கு இது வந்து புதுசு. இப்ப இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் வந்து புதுசு, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து இருக்கும். இப்ப அவங்களும் இதே மாதிரி அமைப்புல அவங்க வரும்போது, இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்துருவோம். இந்த 1ஆம் நம்பருக்கு என்ன வேல்யூ, 5ஆம் நம்பருக்கு என்ன வேல்யூ, 9ஆம் நம்பருக்கு என்ன வேல்யூ, எவ்வளவு வலிமை இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, சில உதாரணமா சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். எப்படி எப்படி வேலை செய்யுது, கிரகமா வந்து வரும்போது எப்படி வேலை செய்யுது. அப்ப முதல்ல இங்க நீங்க ஒரு ஐடியாவுக்கு வரணும் அப்படின்னா, நீங்க இந்த உங்க ஜாதகத்தை இந்த மாதிரி பிரிச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்குமா? ஈஸியா இருக்குங்க சார். ஒரு 2 கஷ்டமா இருக்குமா? ஈஸி சார். ஒரே கட்டத்துல 2 இது இருந்தாலும் சேம் அதே 2 கட்டத்துல அதே மாதிரியே போடுங்க, தனியா போடுங்க. இது ஒரு தனியா போடுங்க, இது ஒரு தனியா போடுங்க. 9 கிரகத்துல 2 கிரகத்தை விட்டுருங்க, ராகுக்கு இது மட்டும். மீதி எல்லா கிரகத்தையும் தனித்தனியா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சூரியன்ல இருந்து வரட்டும். இப்ப சூரியன், சரிங்களா? அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் குரு, செவ்வாய்க்கு அப்புறம் புதன், குரு, சுக்கிரன், சனி, அந்த மாதிரி வந்து போட்டுருங்க. எல்லாத்துக்குமே போட்டுருங்க. ராகுக்கு இது மட்டும் விட்டுருங்க. நான் சொல்றேன் இதுக்கப்புறம் நாளைக்கு நாம வேற எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம எப்படி லிங்க் பண்ணுவோம், இதுக்கு வேல்யூ நம்ம வந்து கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு கிரகத்தை எங்கெங்க சேருது அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதை பார்க்கும்போது குரு கூட எந்த கிரகம் சேருது, எந்த கிரகம் சேரல அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியும். அதுக்காக தான் நாளைக்கு பாப்பீங்க. இதோட
விளக்கம் வந்து உங்களுக்கு நாளைக்கு புரியும். டிகிரி ஏன் பாப்போமா வந்து இது சார்? சொன்ன. டிகிரி எல்லாம் பார்க்க வேணாம், டிகிரி எல்லாம் விட்டுருங்க, டிகிரி எல்லாம் விட்டுருங்க. டிகிரி எல்லாம் ஒரு சில இடத்துல மட்டும் பார்ப்போம், அது எப்பன்னு பார்ப்போம், அது பின்னாடி போய் பேசும். டிகிரி எல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு போகுது, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. நீங்க காலேஜ் போறத பத்தி பேசுவீங்களா? டிகிரி படிக்கிறத பத்தி ஏதாவது பேசுவீங்களா? அப்பதான் ஒண்ணு யூகேஜி வந்து சேர்த்திருக்கீங்க, சாரி ப்ரீகேஜி வந்து சேர்த்திருக்கீங்க, ப்ரீகேஜி சேர்த்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீகேஜி ஒரு குழந்தைய சேர்த்துறீங்க, எந்த காலேஜ்ல சேர்த்தணும்னு சொல்லி யோசிப்பீங்களா? டிகிரி என்ன டிகிரி படிக்கணும்னு யோசிப்பீங்களா குழந்தைக்கு? இல்ல ஐயா ஸ்கூலை பத்தி தான் ஸ்கூலை பத்தி, இது நல்லபடியா போயிட்டு வரணும், அழுகாம அடம் பிடிக்காம ஸ்கூலுக்கு போகணும் தானே யோசிப்போம். ஆமா சார். சின்ன வயசுல டாக்டர் ஆகு இன்ஜினியர் ஆகுன்னு சொல்லும், கடைசியா டாக்டர் ஆச்சு இன்ஜினியர் ஆச்சா ஐஏஎஸ் ஆச்சான்னு பார்த்தா ஆயிருக்காது. அப்படித்தானே? அது வேற ஏதோ ஒரு வகையா போயிட்டு இருக்கும். சொல்லுவாங்களா இல்லையா? என்ன ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன், என்ன ஆவேன், நான் வந்து டாக்டர் ஆவேன், நான் வந்து இன்ஜினியர் ஆவேன், நான் பைலட் ஆவேன். இந்த மாதிரி சின்ன வயசுலயே பாருங்க, கடைசியில் அது ஆகுதானா? இல்ல. அப்படிதானே? அதுக்கு நிறைய காரணிகள்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில காரணிகள் ஏன் இது சொல்ல வர்றேன் அப்படிங்கிற சில காரணிகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து எப்ப டிகிரிக்கு போகுது, எப்ப டிகிரிக்கு போகுது? 12 வருஷம், 12வது. அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீகேஜி போட்டுறீங்க, அதுக்கப்புறம் எல்கேஜி போட்டுறீங்க, அதுக்கப்புறம் யூகேஜி, அதுக்கு 3 வருஷம், 15 வருஷம் கழிச்சுதான் போகுது. 12 வருஷமே வச்சுக்கலாம், ஒன்னாவது இருந்தா கணக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது 12 வருஷம் கழிச்சுதான் வந்து டிகிரி படிக்கவே போகுது. அதே மாதிரி முதல்லயே எடுத்தோன்னுமே, இப்ப ஜாதகம் யாரா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க முதல்ல எடுத்தோன்னுமே இத்தனை டிகிரியில் இது இருக்கு, இத்தனை டிகிரி, இந்த கிரகம் இதை கடந்துருச்சு, இந்த கிரகம் இது இதாயிருச்சு அதாயிருச்சு நமக்கு பேசினாங்கன்னா சத்தியமா ஜோதிடம் புரியாது. அந்த மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அங்க முதல்ல கிரகம்னா என்னன்னா தெரியணும்ல. சரி சொல்லுங்க. ஐயோ, சின்ன டவுட். 2வது போட்ட ஜாதகத்துல சந்திரன் ஆரம்பிச்சிருக்கிறோம், கடைசியில 2-12 இல்ல. அது இங்க 2-12 இருக்கு இல்லையா? ஏன் இல்ல? எங்க இல்ல? இருக்கு, 2-12 இருக்கு. ஓகேங்க, இருக்குல்ல, ஓகேங்க சார், டிக் பண்ணிருக்கீங்க. கவனிச்சிருக்கேன். ஆமாங்க. ஓகே ஓகே, கவனிங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இன்னொரு டைம் நாளைக்கு பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ நாளைக்கு ஒரு டைம் பாருங்க, இதுவே ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது புரியும். நாளைக்கு இல்ல நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்களே, அதனால உங்களுக்கு சொல்ற மறுபடியும் திரும்பி பாருங்க, நாளைக்கு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கிறது சின்ன சின்னதா நம்ம கத்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கலாம், சூப்பரா வந்துடும். நீங்களே எல்லாரும் நீங்க பலன் சொல்லுவீங்க, சொல்லாம விட மாட்டேன், அப்படி வச்சுக்கோங்க. நீங்களா விருப்பப்பட்டு சொல்லனா அது பரவாயில்ல, பட் என்னோட சைடு நான் வந்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாமே, யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ எல்லாருனாலையும் பலன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் பலன் சொல்ல வச்சிருவேன். சரிங்களா? ஒரு சிலர் வந்து கத்துக்கலாம், அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் வந்திருக்கலாம், ஒரு சிலர் வந்து சும்மா தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏது இருக்குன்ட்டு, அப்படி அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கலாம். சரிங்களா? முழுக்க நான் சார் உங்களுக்கு மட்டும் சொல்ல சார், நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன் சார், நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல, ஸ்பெசிபிக்கா உங்களை சொல்ல, அது புரிஞ்சுக்கோ. ஓகே, எல்லாத்துக்குமே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க நீங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா நிறைவா வந்து பாத்தீங்கன்னா கத்துக் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீங்களும் கத்துக்க தயாரா இருக்கு, ஹோம்ஒர்க் சொன்னா செய்யுங்க. சரிங்களா? இப்ப இது இந்த மாதிரி பண்றது கஷ்டமா இருக்கா? இது உங்களுக்கு வந்துருச்சுனாவே, இது வந்து இது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டிவிஜுவலா நம்ம வந்து பாக்குறோம். இது ஒரு ஜாதகத்துல அது எங்கெங்கெல்லாம் பாக்குது, என்னென்ன வலிமையா இருக்குன்னு அது நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவோம். அது ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அட இவ்வளவுதானா அப்படின்ட்டு வந்துடும். சிம்பிள். ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? நீங்க தான் சொல்லணும். இப்ப இது கஷ்டமா ஈஸியா? இது கஷ்டமா ஈஸியா? ஈஸி தான் சார். உங்க வகுப்புகள் எல்லாமே யூனிக்காவும் ஈஸியாவும் இருக்கும் சார். அவ்வளோ, அந்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். சிம்பிளா கத்துக் கொடுக்குறேன், ஐ எம் ரெடி. நீங்க ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணுங்க, பாத்துக்கலாம். அப்புறம் பலன் சொல்றீங்களா இல்லையா அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே சார், இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம கிளாஸ் முடிச்சிருவோம், நாளைக்கு பார்ப்போம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் தானே, இன்னைக்கு ரொம்ப ஓவர் டோஸா கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வேற ஏதாவது இது வரைக்கும் இதுல ஏதாவது சொன்னதுல சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் சொன்னது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க.
இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? வீடியோ ஒரு டைம் பாத்துருங்க, வீடியோ வந்துடும். மேக்ஸிமம் இன்னைக்கு லைவ் தான் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் அந்த வீடியோ காப்பி பண்ணிடுறோம். கூடுமான வரைக்கும் எல்லாருமே வந்து குரூப்ல, நான் இப்போ குரூப் ஓபன் பண்ணி விட்டுறேன். குரூப்ல எல்லாருமே இமெயில் ஐடி பதிவு பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோ எல்லாமே வந்துடும். மேக்ஸிமம் நைட்டே அப்லோட் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு காலையிலத்துக்குள்ள வந்துடும். நைட்டே ஒரு சிலது வந்துடும். ஒரு அதிகபட்சம் ஏதாவது லேட்டு சர்வர் ஏதாவது இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 10 மணிக்குள்ள உங்களுக்கு கிளாஸ் வீடியோ வந்து வந்துடும் காலையில. ஐயா ஓகே, சொல்லுங்க ஐயா ஐயா இப்ப பார்வை போடும்போது பார்வை போடும்போது ராகுவும் கேதுவும் வந்தா பார்வை போட்டுக்கலாமா ஐயா? இப்ப குரு இருக்கு, அதுக்கு குரு ராகு தொடுதுன்னா பார்வை போட்டு. ராகுவே நான் எடுக்கவே சொல்லவில்லை, அப்படியே வச்சுக்கோங்க. ராகு கேது விட்டுருங்க. 7 கிரகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ராகு கேதுவே விட்டுருங்க. ராகு கேதுவே விட்டுருங்க. இது வந்து இப்ப இது எந்த வீடுகள்ல பாக்குதுன்னு மட்டும் டிக் பண்ணுங்க. மீதி 4 வீடு வந்து டிக் பண்ணி விட்டுருங்க, பாக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருங்க. சரிங்களா? இப்போ இது இந்த 8 வீடு பாக்குது, இந்த 4 வீடு பாக்கல, இது வந்து ஒரு டிக் பண்ணி வச்சிருங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இதே மாதிரி இப்ப சூரியனுக்கு போடுறீங்க, குருவுக்கு போடுறீங்க, சந்திரனு, செவ்வாய், இப்ப எல்லாமே இதே மாதிரி தானே. ஒரு கட்டம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது வரும். இது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வருமா இல்லையா? இப்போ நீங்க ஒரு பக்கத்திலேயே போயிட்டு இப்போ ஒரு ஜாதகம் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பக்கத்திலேயே உள்ள போய் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி பிரிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். சரி, அதுக்காக தான் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நாளைக்கு புரியும். இதுமே இது பிரிச்சு போட்டதுக்கு இதோட வேல்யூ இதெல்லாமே நாளைக்கு புரியும் உங்களுக்கு. சரிங்களா? அதை பத்தி யோசிக்க வேணாம். சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட். ஒண்ணு இல்லையா, இப்ப வக்ரங்கள் வர்றபோது நம்ம எப்படி பார்வை போறோம்? வக்ரமே எடுத்துக்காதீங்க சார். வக்ரம் எல்லாம் இப்பத்திக்கே நான் சொல்லவே இல்ல. வக்ரத்தை எடுத்துக்கோன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். அதோட ரூல் எல்லாம் வேற, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கும் இதே மாதிரி எழுதி வச்சிருங்க, தப்பு கிடையாது. இதே மாதிரி எழுதுங்க, அதை மட்டும் விடாதீங்க. இதுல வந்து நட்பு, ஆட்சி, உச்சம், நீச்சம் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த கிரகம் இருக்கு, கிரகத்துக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இதை மட்டும் எழுதுங்க. நாளைக்கு உங்களுக்கு எதனால எழுத சொன்னான்னு புரியும் உங்களுக்கு. சரி, சரிங்களா? நாளைக்கு பார்ப்போம். ஓகே, வேற சார், வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது கேட்கணுமா சார்? இன்னைக்கு ஏதாவது கேட்கணுமா? முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? சார் அதாவது நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தது என்னன்னா எங்க சுயஜாதகத்துல பார்த்துட்டு எல்லா கிரகத்துக்கும் நீங்க வந்துட்டு அப்படின்னா ஒரு 7 கட்டம் போட்டு 8 பார்வை போட்டு வைக்கணும். இதுதான் ஹோம்ஒர்க், கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, இதுதான் ஹோம்ஒர்க். இது பண்ணி என்னால ஒரு ஜாதகத்துக்கு நான் பண்ண முடியுது, 2 ஜாதகம் பண்றேன், 5 ஜாதகம் பண்றேன், அது உங்களோட விருப்பம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரி சரிங்க. ஒரு ஜாதகத்துக்கு நம்ம இந்த 7 கிரகத்துக்கு 8 பார்வை போடணும். ஓகே, வேற எதுவும் ஹோம்ஒர்க்? இது மட்டும்தான். 8 பார்வை போட்டுறேன். இது மட்டும். நாளைக்கு ராகு கேதுக்கு எப்படி வரும், அல்லது ராகு கேதுலாம் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, கடைசியா சொல்றேன், ஒரு 2-3 நாள் போகட்டும், அதை பத்தி யோசிக்கலாம். சரிங்களா? ஓகே சார், நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன ஐயா, இப்ப சுயஜாதகத்துல 7 கிரகம் சொல்லிருக்கீங்க ஐயா. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து சந்திரன் சிம்மத்துல இருக்குன்னு அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா, அதேதான். சந்திரனோட கட்டம் அது சார். இப்ப இது சந்திரனுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துருச்சா, இது சிம்மலத்துல ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப இது இன்னொரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து எங்களுக்கு எங்க இருக்கு? குரு அதே சிம்மத்துலதான் இருக்குங்க. இப்ப சிம்மத்துல இருக்குன்னா அதுக்கு ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. செவ்வாய் எங்க இருக்கு? செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்குங்க. அந்த செவ்வாய் மேஷம்னா செவ்வாய்க்கு மேஷம் வந்து 1 அப்படி வச்சுக்கோங்க. எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தான் 1. அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதான் நம்ம இத்தனை நேரம் பார்த்திருக்கோம். இவ்வளவு நேரமே அதான் பேசிருக்கோம். நன்றி நன்றி நன்றி. மத்தது எதுவுமே புரியாட்டியும் பரவாயில்ல, இது மட்டும் கான்செப்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இதுல இருந்தா பலன் சொல்றதுக்கு வந்து இது உதவக்கூடிய ஒரு டூலா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார், நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிருவோம். நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி. ஓகே, குருவே சரணம், குருவே துணை. நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நல்லா இருங்க ஐயா. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க. வணக்கம், நன்றி ஐயா.